நம் ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிவகை தாவரம். பொதுவாக அந்த வேலிப்பருத்தியை பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் அனைவருக்குமே தெரிந்த ஒரு தாவரம் தான் இந்த வேலிப்பருத்தி. ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கும். காய்கள் பார்த்திங்கன்னா வளைந்து 2 காய்கள் ஒன்றாக சேர்ந்து ஒட்டி கொள்வது போல் இருக்கும். பொதுவாக நம்ம சென்னையை சுற்றி நிறைய இடங்களில் செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கலைச்செடியாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான தாவரம் இந்த வேலிப்பருத்தி. வேலிப்பருத்தியுடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூல நோய்களுக்கும் குறிப்பாக வெளி மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த வேலிப்பருத்தி. அதே போல் பௌத்திரம் சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இந்த வேலிப்பருத்தி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த வேலிப்பருத்தியுடைய மருத்துவ குணத்தை பருத்தி நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ புத்தகங்களில் மட்டும் இல்லை, சித்த மருத்துவ முறை, ஆயுர்வேத மருத்துவ முறை, அதே போல் யுனானி மருத்துவ முறைன்னு சொல்லி எல்லா வகையான மருத்துவ முறைகள்லேயும் இந்த வேலிப்பருத்தியை பற்றி குறிப்பாக மூல நோய்க்கும் ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய பௌத்திர நோய்க்கும் இது கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த வெளி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை எப்பொழுதுமே அந்த தசைப்பகுதி உடலை விட்டு வெளியே தொங்கி கொண்டிருக்கும். மோஷன் போகும்போது சமயத்தில் அது அடைப்பை ஏற்படுத்துறதுனால அடிக்கடி மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். மோஷன் போவதற்கு தேவையான அந்த ப்ரெஷரை க்ரியேட் பண்ணால் கூட மோஷன் வெளியில் வராமல் இந்த மூலத்தினால் அடைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய மூலத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ அல்லது காயமோ ஏற்பட்டு விட்டதே ஆனால் அந்த இடத்துல மிக கடுமையான அளவுக்கு சீழோ அல்லது இரத்தமோ கூட நம்ம வெளியேறுவதை பார்க்கலாம். இந்த வெளி மூலம் அல்லது சீழ் மூலம் அல்லது இரத்த மூலம் அப்படின்னு சொல்லுகின்ற 3 பிரச்சனைகளுக்கும் இந்த வேலிப்பருத்தியுடைய இலைகளை எடுத்து நன்றாக அரைத்து அல்லது அந்த வேலிப்பருத்தியுடைய இலைகளை எடுத்து லேசாக நெருப்பில் இட்டு வதக்கி அதன் மேல் நல்லெண்ணெய் தடவி அதை இந்த மூலத்தில் வைத்து கட்ட ஆரம்பிக்க வேண்டும். இரவு படுக்கும்போது அந்த மூலத்தின் மேல் வைத்து ஒரு டைட்டாக நிக்கர் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும். இந்த மாதிரி அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்தாலே ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மூல நோய் சுருங்குவதை நம்ம பார்க்க முடியும். அதிகப்படியான சீழோ அல்லது அதிகப்படியான இரத்தமோ வெளியேறக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுன்னா இந்த வேலிப்பருத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு 3 நாட்களிலேயே பார்த்திங்கன்னா உடலிலிருந்து வெளியேறுகின்ற அந்த தேவையற்ற இரத்தத்துடைய அளவு குறைந்து மலச்சிக்கலும் குறைவதை நம்ம பார்க்க முடியும். வேலிப்பருத்தியுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பை இறக்கத்திற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகமான எடை தூக்கக்கூடிய ஒரு வேலை, அதிகமாக படிக்கட்டுகள் ஏறி இறங்கக்கூடிய ஒரு வேலை, இந்த மாதிரி நிறைய வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிக்கும்போது சிறிது சிறிதாக அவர்களுக்கு என்ன ஆரம்பிக்குதுன்னா, அதுவும் மெனோபாஸ்க்கு பிறகு 50 வயதுக்கு பிறகு அவர்களுடைய கருப்பை தசைகளில் இருக்கக்கூடிய பலம் குறைய ஆரம்பிக்கிறது. அந்த கருப்பை தசைகளில் இருக்கக்கூடிய பலம் குறைய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கருப்பை லேசாக இறங்கி சிறுநீர் பையில் ஒரு அழுத்தத்தை உண்டாக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த பெண்களுக்கு காலை ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டாலே அவங்க எங்கே இருந்தாலும் அங்கேருந்து அவங்க பாத்ரூம் போகிறதுக்குள்ளேயே அவர்களுக்கு சிறுநீர் கசிய ஆரம்பித்து விடும். இதற்கு காரணம் சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய கோளாறு அல்ல. இதற்கு காரணம் அந்த கருப்பை இறங்கி சிறுநீர் பையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழுத்தம். ஸோ இதை சரி செய்யக்கூடிய சக்தி இந்த வேலிப்பருத்திக்கு உண்டு. இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் என்ன பண்ணான்னா இந்த வேலிப்பருத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அந்த இலைகளை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 500 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் இரவு உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மணி நேரம் முன்புன்னு சாப்பிட்ணும்.
இந்த வேலிப்பருத்தியை வந்து மருந்தாக உட்கொள்ளும் போது எந்த விதமான அசைவ உணவுகளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை ஒரு பழக்கமாக, ஒரு உணவாக ஒரு 3லிருந்து 6 மாத காலம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாலே மிக வேகமாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கர்ப்பப்பை இறங்குகின்ற பிரச்சனை, கர்ப்பப்பை அதோடைய நிலைமையிலிருந்து இறங்குகின்ற பிரச்சனை மறைந்து போகிறத பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, மெனோபாஸ் ஆன பிறகு அந்த கர்ப்பப்பை வந்து வீங்கி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதனால் என்ன ஆகும்னா அந்த பெண்கள் வந்து மெனோபாஸ்க்கு பிறகு அவங்க அடி வயிற்றில் எப்போதுமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்க மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் மெனோபாஸ்க்கு முன்னாடியே இது ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படும்போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த மாதவிலக்கு காலங்களில் அடிவயிறில் ஒரு கத்தியை சொருகி வைத்தது போல் கடுமையான வலி இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையோட பெரும்பாலும் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் போகும்போது அவங்க கர்ப்பப்பையை எடுக்க சொல்லுகின்ற ஒரு சிகிச்சையை கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல், அந்த எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் பல்கி யூட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அதே போல் கருப்பை அதிகமாக அழுத்தம் கொடுக்கின்ற இறங்கி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும், ப்ரொலாப்ஸ் ஆஃப் த யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம், இந்த 2 பிரச்சனைக்குமே நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த வேலிப்பருத்தி. வேலிப்பருத்தியுடைய வேர்களுக்கு பார்த்திங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. பொதுவாக வேலிப்பருத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய வேரை வந்து பேய், பிசாசு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக உடலில் கட்ட சொல்லுகின்ற ஒரு வழக்கத்தை கூட இன்றைக்கு நிறைய கிராமங்களில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக தூக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இரவு ஒரு 9 மணிக்கு கட்டிலில் போய் படுத்தாங்கன்னா 12 மணி வரை தூங்குவது கிடையாது. பெண்கள் 40 வயதுக்கு மேலேயும் ஆண்கள் 45 வயதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனை ஏற்படுறத பார்க்குறோம். இந்த பிரச்சனை ஏற்பட பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்கலாம். ஒரு 3 மாத காலம் சரியாக தூங்காத ஒரு பழக்கம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதன் பிறகு அவர்களுக்கு வந்து சர்க்கரை நோய், இதய நோய், உடல் பருமன் அதிகரிக்கக்கூடிய பிரச்சனை, சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் சரியாக சேராமல் போகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் படிப்படியாக ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். இந்த பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு மிக முக்கியமான ஒரு நல்ல குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய வாயுகளை நீக்குவதற்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கும் இது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் கோலன் கிளென்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த கோலன் கிளென்சிங்க்கு பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, மாதத்திற்கு ஒரு முறை வேலிப்பருத்தியுடைய முழு தாவரத்தை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு வந்து ஒரு 30 மில்லி அளவுக்கு கொடுப்பாங்க. இதை ஒரு வேளை சாப்பிட்டாலே அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 3லிருந்து 4 முறை மலம் கழிவதை பார்க்கலாம். அந்த மாதிரி மலம் கழிய ஆரம்பிக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வெளியில் போகிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த வேலிப்பருத்தியை பொறுத்தவரையிலும் பல்கி யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வெளி மூலத்தினால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்முடைய பேச வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவை ஆண்ட அரசர்களில் துக்ளக் மன்னருடைய ஆட்சியை பற்றி எல்லோருமே வேடிக்கையாகவும் வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் பல விஷயங்களை கூறுவார்கள். இந்திய வரலாற்றில் துக்ளக் மன்னருடைய ஆட்சி என்பது ஒரு தனிப்பட்ட ஒரு பல்வேறு விதமான கேலிக்கூத்துகளுக்கு இடமளித்த ஒரு ஆட்சியாக இருந்தது என்பதை வரலாற்றை படிக்கக்கூடிய யாரும் மறக்க மாட்டார்கள். துக்ளக் மன்னர் அவர் ஒரு தனிப்பெரும் சர்வாதிகாரியாக திகழ விரும்பினார். விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் முடிவுகள் எடுப்பதில் அவர் மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தார். அதற்காக நாட்டு மக்களை சொல்லனாத துயரங்களுக்கு அவர் ஆட்படுத்தினார். டெல்லி சுல்தானாக 13ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த துக்ளக் மன்னர் தலைநகரை டெல்லியிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச பகுதிக்கு மாற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்தார். அந்த முயற்சி என்பது பெரும் நெருக்கடியை மக்களுக்கு ஏற்படுத்தியது. அதோடு மட்டுமல்ல, துக்ளக் மன்னர் இன்னொன்றையும் செய்தார்.
அதாவது அந்த காலத்தில் பணம் என்பது அது ஒரு தங்க காசுகளாகவோ வெள்ளி காசுகளாகவோ இருந்தன. உதாரணமாக ஒருவர் அந்த ஒரு தங்க காசை வைத்திருக்கிறார் என்றால் அதற்குரிய மதிப்பிற்கு அவர் பொருள்களை வாங்க முடியும். வெள்ளிக்காசை வைத்திருக்கிறார் என்றால் அந்த வெள்ளிக்குரிய மதிப்பிற்கு பொருள்களை வாங்க முடியும். அந்த அளவில் அந்த காசே தன்னளவில் மதிப்பு கொண்டதாக இருந்தது. அப்போது துக்ளக் மன்னர் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார். அதாவது இந்த நேரடியாக தன்மதிப்பு கொண்ட இந்த தங்க காசுகள் வெள்ளிக்காசுகளுக்கு பதிலாக ரெப்ரசன்டேட்டிவ் மணி என்று சொல்வார்களே, அதாவது காகித நோட்டுகளை வெளியிடுவது என்று, அது சீனாவில் தான் அந்த முறை இருந்தது. அதுபோன்ற ஒரு டோக்கன் மணி, அந்த பிரதிநிதித்துவ மதிப்பு கொண்ட ஒரு பணத்தை வெளியிடுவது என்று முடிவு செய்கிறார். அதுவரைக்கும் நீங்கள் தங்க காசுகளையும் வெள்ளிக்காசுகளையும் புழங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு இந்த புதிய மணி, இந்த புதிய பணம், இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி ஒரு பெரிய குழப்பமும் அச்சமும் ஏற்பட்டது. ஒருபுறம் மதிப்பு வாய்ந்த தங்க காசுகளுக்கும் வெள்ளிக்காசுகளுக்கும் பதிலாக இந்த அச்சிடப்பட்ட பணத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வது அல்லது உலோக மதிப்பற்ற இந்த பணத்தை மாற்றிக்கொள்வது என்கிற நிலை வந்தபோது பெருமளவிற்கு பணவீக்கம் ஏற்பட்டது. அந்த பணவீக்கத்தின் காரணமாக மக்கள் பொருள்களை வாங்குவது விற்பது தொடர்பாக பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டன. அந்த குழப்பங்களின் விளைவாக ஒட்டுமொத்தமாக துக்ளக் சாம்ராஜ்யமே சரியக்கூடிய ஒரு நிலை அன்றைக்கு ஏற்பட்டது. அதாவது ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்று எந்த நடைமுறை திட்டமும் இல்லாமல் அதில் செயல்படுகிற போது வருகிற பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்கிற ஒரு வழிமுறை இல்லாமல் ஒரு திட்டத்தை செயல்படுத்தினால் என்னவாகும் என்பதற்கு துக்ளக் மன்னருடைய அந்த ஆட்சி என்பது சிறந்த உதாரணம். துக்ளக் மன்னர் மீண்டும் இந்தியாவில் பிறந்து வந்து விட்டார் என்று தான் இப்போது தோன்றுகிறது. ஏனென்று கேட்டால் துக்ளக் மன்னர் அன்றைக்கு கரன்சி விஷயத்தில், பண விஷயத்தில் என்ன செய்தாரோ அதைத்தான் இன்றைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செய்து கொண்டிருக்கிறார். அதாவது அவர் ஒரு இரவில் 3 மணி நேர அவகாசம் கொடுத்து அந்த 3 மணி நேரத்திற்குள்ளாக 500 ரூபாய் நோட்டுகளும் 1000 ரூபாய் நோட்டுகளும் செல்லாது என்று ஒரு இரவு 8 மணிக்கு அவர் அறிவித்த போது இந்த நாடே ஸ்தம்பித்தது. அவர் அறிவித்து இன்றைக்கு ஒரு வாரத்திற்கு மேல் ஆகப் போகிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்தம்பித்த நிலை என்பது அகலவில்லை. அந்த அளவிற்கு நாடு முழுக்க பெரும் கொந்தளிப்பு நிலவி கொண்டிருக்கிறது. வர்த்தகம் முடங்கி போயிருக்கிறது. சிறு வணிகர்களும் எளிய மக்களும் மிகப்பெரிய அளவிற்கு நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். யாருடைய கையிலும் பணம் இல்லாமல் அல்லது பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணத்தை செலவிட முடியாமல் ஒரு வரலாற்றில், இந்திய வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத, பஞ்சகாலங்களில் கூட ஏற்படாத ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை இன்றைக்கு மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். அதாவது வங்கிகளின் மூலமாக பணப்பரிவர்த்தனை செய்யக்கூடிய அல்லது கடன் அட்டைகளை பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரானிக் மணி என்று சொல்லக்கூடிய மின்னணு மணியை பயன்படுத்தக்கூடியவர்களை தவிர பெரும்பாலும் பணத்தை ரொக்கமாக பயன்படுத்தக்கூடியவர்கள், அவர்கள் நுகர்வோராக இருந்தாலும் சரி, விற்பனையாளர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய துயரத்தை இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நரேந்திர மோடி இந்திய மக்களின் மீது நடத்துகிற ஒரு யுத்தம் என்று இந்த விஷயம் வர்ணிக்கப்படுகிறது. இப்படி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே கொந்தளிக்க செய்த ஒரு விஷயம் இதற்கு முன்பு எமர்ஜென்சி காலத்தில் கூட நடந்ததில்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை இந்திய பொருளாதாரத்தை, அன்றைக்கு எப்படி துக்ளக் சாம்ராஜ்யத்தில் துக்ளக் மன்னர் அன்றைய டெல்லி சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு அதிகாரத்தையே பலவீனம் செய்வதற்காக, அந்த நாட்டினுடைய அந்த கட்டமைப்பினுடைய பொருளாதாரத்தையே வீழ்ச்சியடை செய்வதற்கான ஒரு விஷயத்தை மேற்கொண்டாரோ அதே போன்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நரேந்திர மோடி செய்திருக்கிறார். அதாவது இந்திய பொருளாதாரம் என்பது அது கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஏழை எளிய கிராமப்புற மக்களை கொண்ட சிறு சிறு வணிகர்கள், வர்த்தகர்களை கொண்ட ஒரு அமைப்பு. இதற்குள்ளாக நடக்கக்கூடிய வர்த்தக பரிவர்த்தனைகளில் பெரும்பகுதி பணத்தின் வழியாக நடைபெறுகிறது. அந்த பண பரிவர்த்தனையை முற்றாக ஒரு இரவில் ஒழித்து கட்டிவிடலாம் என்று நினைப்பது அது இந்திய பொருளாதாரத்தையே ஒழித்து கட்டுவதாகும். ஏனென்றால் நீங்கள் கள்ளச்சந்தைக்காரர்களை அல்லது கருப்பு பணம் வைத்திருப்பவர்களை அல்லது கள்ள நோட்டு அடிப்பவர்களை நீங்கள் இந்த விஷயத்தில் அவர் அந்த கள்ளப்பணத்தை, கருப்பு பணத்தை பிடிப்பதற்கான முயற்சி என்று பிரதமர் திரும்ப திரும்ப சொல்கிறார். ஆனால் நடைமுறை உண்மை என்பது வேறாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒட்டுமொத்தமான கரன்சி வழியாக புழங்கக்கூடிய இந்த பொருளாதார அமைப்பில், பண நோட்டுகள் வழியாக புழங்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தில் கருப்பு பணம் என்பது அல்லது கள்ளப்பணம் என்பது மொத்தமே 5% தான் இருக்கும் என்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்திய பொருளாதாரத்தில் 86% இருக்கக்கூடிய பண பொருளாதாரத்தில் 5% கள்ளப்பணத்தையும் கருப்பு பணத்தையும் பிடிப்பதற்காக பொதுமக்களின் மீது, இந்திய மக்களின் மீது இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏன் தொடுக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. அப்படி தொடுப்பதன் வாயிலாக இவர்கள் உண்மையிலேயே கள்ளப்பணத்தை, கருப்பு பணத்தை இவர்களால் பிடிக்க முடியுமா?
நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது கருப்பு பணத்தை ஒழிப்பது தான் எங்களுடைய லட்சியம் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இங்கு கொண்டு வந்து விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் என்ன நடந்தது? அதோடு மட்டுமல்ல, பெரும் வங்கிகள் கொடுத்த கடன் தொகை என்பது அது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல லட்சம் கோடி ரூபாயாக இருக்கிறது. வராக்கடன்கள், தள்ளுபடி செய்யப்பட்ட கடன்கள் 11 லட்சம் கோடி இந்த நிறுவனங்களுக்கு இருக்கும் என்று சொல்கிறார்கள். இது எல்லாம் யாருடைய பணம்? மக்களுடைய பணம், மக்களிடமிருந்து திரட்டப்பட்ட பணம். அதை அவர்கள் தொடர்ந்து தள்ளுபடி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு வங்கிகள் எல்லாம் திவாலாகக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டன. இது மீண்டும் வங்கிகளுக்குள் பணத்தை கொண்டு வருவதற்கு, முதலீட்டை கொண்டு வருவதற்கு, அந்த பணத்தை மீண்டும் பெரிய நிறுவனங்களுக்கு கொடுப்பதற்காக பொதுமக்களிடமிருந்து பணத்தை பொதுமக்களுடைய கழுத்தை நெரித்து அந்த பணத்தை இன்றைக்கு வங்கிகளுக்கு கொண்டு வருவதற்கு நரேந்திர மோடி இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் ரியல் எஸ்டேட் வர்த்தகத்திலோ அல்லது பங்குச்சந்தையிலோ அந்நிய நாட்டு வங்கிகளிலோ தங்கத்திலோ முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணத்தை, ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தில் நீங்கள் முதலீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை இவர்களால் மீட்க முடியாது. ஆனால் எளிய மக்கள் தங்கள் உழைப்பின் மூலமாக, சேமிப்பின் மூலமாக வைத்திருக்கக்கூடிய சிறு சிறு பணத்தை எல்லாம் செல்லாததாக ஆக்கியதன் மூலமாக இந்திய மக்களினுடைய இதயங்களில் ரத்தம் வடியச் செய்திருக்கிறார் நரேந்திர மோடி. அந்த வகையில்தான் இன்றைக்கு வர்த்தகம் முழுக்க முடங்கிவிட்டது. இந்த 10 நாட்களில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உள்நாட்டு பொருளாதார உற்பத்தி வீழ்ச்சியடைந்திருக்கிறது, இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த நிலையில் இன்றைக்கு மக்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த துன்பங்கள், நீண்ட கியூக்களில் தங்கள் பணத்தை எடுப்பதற்காக இருக்கக்கூடிய இந்த அவலக்காட்சி என்பது இந்தியாவில் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. இந்த போர் என்பது கருப்பு பணத்திற்கு எதிரான போர் அல்ல, மாறாக சாதாரண இந்தியர்கள் மேல், சாமானிய இந்தியர்கள் மேல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போர் என்று சொல்லலாம். நிச்சயமாக துக்ளக் சாம்ராஜ்யத்திற்கு என்ன நடக்குமோ அதுதான் நரேந்திர மோடி அவர்களுடைய சாம்ராஜ்யத்திற்கும் நடக்கப் போகிறது என்பதுதான் நாம் முன்னால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடையிலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு CH வெங்கடாச்சலம். வங்கி ஊழியர்கள் சங்கத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இந்த பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் எல்லாம் செல்லாது அப்படிங்கிற அந்த அறிவிப்பு எந்த அளவு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இந்த மாதிரியான சூழல்ல என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குன்னு பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. அனைத்து இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வங்கி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வங்கிகளை பற்றி தான் ஒரு பேச்சாக இருக்குது. எந்த ஒரு முன்னாடி ஒரு தியேட்டர் மாலில் இருந்த ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஏடிஎம் மையத்துலேயும் நம்ம பார்க்கலாம். ராத்திரி 9 மணி 10 மணி ஆனால் கூட வரிசையில் நின்று காத்துட்ருக்கிற மக்கள் இருக்கிறத பார்க்குறோம். திடீரென்ற ஒரு அறிவிப்பு, இந்த 8ஆம் தேதி வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள், பழைய நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனோட நோக்கம் அப்படிங்கிறதெல்லாம் வேறையாக இருந்தாலும் அது சாமானிய மக்களோட அன்றாட தேவைகள் ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படுற சூழலெல்லாம் இன்னைக்கு நாம் இருக்கிறத பார்க்குறோம். வங்கிகளோட தேவைகள் அதிகமாக இருக்குது, வங்கியை நோக்கி போகிற கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்படின்னாலும் இந்த பாதிப்பை நம்ம எப்படி சமாளிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போது, சாமானிய மக்கள் எவ்வளோ தூரம் இதனால் பாதிக்கப்படுறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். மகிழ்ச்சி எங்களுக்கும். இந்த 8ஆம் தேதி இந்த அறிவுக்கு பிறகு அடுத்த 2 நாட்கள் ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது தான் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு வங்கி ஊழியர்கள் சங்கத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இது வந்து ஒரு திடீரென்று ஒரு அதிரடி அறிவிப்பு மாதிரியாக வந்தது என்று தான் பார்க்குறோம். அவர்களே அது ஒரு பெரிய நாடகம் மாதிரியாக, மந்திரிகமார்களில் கூட நான் வெளியே விடாமல் தொலைக்காட்சியில் சொன்ன பிறகு தான் வெளியில் விட்டுட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு அப்போது மந்திரிமார்கள் மீது கூட நம்பிக்கை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி அரசாங்கம் இருக்குது. அது ஒரு விஷயம். அப்போது ரகசியமாக வைத்து, அது ரகசியமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி சில நடவடிக்கைகள். ஆனால் இது மக்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பிரச்சனை உண்டாக்கும் என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்ளப்படாமல் சொன்ன அறிவிப்பு என்பது அன்றைக்கு இரவே தெரிஞ்சு விட்டது. அது இப்போ 4 நாட்களாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அவங்க
நோக்கம் என்பது இந்தியாவில் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை பிடிக்க வேண்டும். ரெண்டாவது, போலி நோட்டுகளை இதிலிருந்து விலக்க வேண்டும். மூன்றாவது, தீவிரவாதத்திற்கு இந்த போலி நாட்டு உதவுறதுனால அதை கட்டுப்படுத்துவதற்கு இதை பிடிக்க வேண்டும். இந்த 3 நோக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. இந்த 4 நாட்களாக அனுபவத்தை பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு கோபம் தான் வந்திருக்குதே ஒழிய இந்த திட்டத்திற்காக இது உதவியாக இருக்கின்ற யாரும் நம்பவில்லை. அரசியல் காரணத்துக்காக சில பேர் வரவேற்கிறாங்க. அரசாங்கமும் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு, என் உயிரே போனாலும் சரி நான் விட மாட்டேன். உயிரெல்லாம் இதில் ஒன்றும் போக போகிறதில்லை, இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அளவிற்கு திட்டமிடாமல் செய்ததன் காரணமாக ஒரு பெரிய குழப்ப நிலை, பதட்ட நிலை, மக்களுக்கு ஒரு பயம், பீதி ஏற்படக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை தான் நாங்கள் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக சார். இப்போது இதனுடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு பணம் இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தான் மையமாக வச்சு இப்படி ஒரு செயல்பாடு நடந்திருக்கு அப்படின்னும் போது உண்மையிலேயே இந்த கருப்பு பணம், இந்த பிளாக் மணி அப்படிங்கிறது என்ன? இன்னைக்கு நம்ம சாதாரணமாக வீட்டில் ஒரு 50,000 ஒரு சின்ன சின்ன வணிகர்கள் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம்னு வச்சிருக்கிறத கூட ஒரு ஹார்ட் அண்ட் மணி, கஷ்டப்பட்டு உழைத்த ஒரு பணம் தான். ஆனால் இதை எப்படி அவங்க கொண்டு போக போகிறாங்க? ஒரு வங்கிக்கு போகணுமா, அடுத்த நாள் இதற்கு சில்லறை இல்லைன்னா மாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதை அவங்க வணிகம் நடத்துறதுக்கூடிய வாய்ப்புகளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். சிறுக சிறுக வாங்க வேண்டிய தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு வணிகர்களோட போக்கு இப்போ எப்படி இருக்குது சார்? அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து இந்த கருப்பு பணம் என்பது நம்ம உண்மையான பணத்தோடு அது வந்து அப்படியே இணைஞ்சிருச்சு, சேர்ந்துருச்சு. இது கருப்பு பணம், இது நல்ல பணம் அப்படின்ட்டு பொருளாதாரத்தில் பிரிக்க முடியாத அளவுக்கு அது பூதாகாரமாக வளர்ந்துருக்கு. இன்றைக்கி தான் இந்தியாவில் கருப்பு பணம் என்பது அல்ல, ஆண்டு காலத்துலேருந்து இருக்குது. இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. காரணம், இன்றைக்கு வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கை உலகமயம் அப்படிங்கிறதுல மனிதனை விட, மனிதத்தன்மை விட பணம் தான் முக்கியம், லாபம் முக்கியம் என்ற ஒரு மாற்றம் வந்துருச்சு. அப்போ பணம் இருந்தால் எது வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வருது. ரெண்டாவது, பணத்தை எப்படியும் சம்பாதிக்கலாம். இந்தியாவிலும் பணக்காரன் அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க. டாடா பிர்லா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் மீட்டிங்லாம் சொல்லுவாங்க, பணக்காரனா டாடா பிர்லா. இன்றைக்கி வந்து கோடீஸ்வரர்கள் அப்படின்னா பில்லியனர்ஸ், டாலர் பில்லியனர்ஸு பட்டியல் போட்டாலும் எக்கச்சக்கமாக போடுறாங்க. அப்போ திடீரென்று இந்தியாவில் ஒரு பக்கத்தில் இவ்வளவு பணம் குமிஞ்சிருக்குன்னா அது தவறான வழியில் குமிக்கப்பட்டிருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். ரெண்டாவது, அரசியலிலும் இன்றைக்கு இந்த பணத்துடைய வேடிக்கைகளை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, தேர்தலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அவர்களும் ஒரு சின்ன அளவில் கருப்பு பணம் என்பது வரி கட்டாத வரி ஏய்ப்பு செய்தது தான். அப்போ சாதாரண அவனுடைய வாழ்க்கையில் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிறு வியாபாரிகள் கூட ஒரு சின்ன அளவுக்கு அவங்க வந்து வரி செலுத்தாத வச்சுருக்கிறாங்க. அதை வந்து அதனால் இந்திய பொருளாதாரத்தை வந்து தடுக்கணும், அதை வந்து ஏதோ பிரச்சனைக்கு உண்டாக்கணும் என்பதற்காக அன்றாட வாழ்க்கையில் இருந்திருக்கு. அவங்க வந்து பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் கருப்பு பணம் என்பது அது பெரிய பெரிய புள்ளிகள்கிட்ட இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவர்களை பிடிப்பதற்கு இந்த திட்டம் உதவாது. அவங்க வந்து வங்கியால் கட்ட போகிறது கிடையாது. அது வந்து ரெண்டாவது, இந்த கருப்பு பணத்தை ரொக்கமாகவே வச்சுருப்பாங்க என்று யாருமே நம்பலை. அரசுக்கும் தெரியும், பல அறிக்கைகள் வந்திருக்கு. அது வந்து பல வெளிநாட்டு வங்கிகளில், சுவிஸ் வங்கி என்பது இவங்களுக்கு இந்த அரசாங்கத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பட்டியல் வந்திருக்கு. அந்த பட்டியலை வெளியிட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போது முதல்ல அதை பிடிச்சிட்டு அப்புறம் இதை பிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இன்னும் அந்த பட்டியலை பற்றி ரகசியமாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் வங்கியில் இருக்கிறோம், 13 லட்சம் கோடி வராக்கடன் இருக்குது. அதில் பெருமளவு வசதி இருந்தும் திருப்பி செலுத்தாதவர்கள் என்று ரிசர்வ் வங்கி அறிவிக்கிறாங்க, வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ். அப்போ இந்த பணத்தை எல்லாம் எதுக்காக கடன் வாங்கலாங்களோ அதுக்கு உபயோகிக்காமல் அவங்க வேறு விதத்துக்கு அதை உபயோகிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது வரி வைப்புக்காக. அப்போ அது கருப்பு பணம். அது யார் வாங்கினாங்க என்ன ஏதுன்னு தெரியும். அந்த பட்டியலை கூட வெளியிடலை, நாங்கள் வெளியிட்டிருக்கோம் தொழிற்சங்கத்தில். பட்டியலை வெளியிட்டு அதை பண்ணலாம். அது மாதிரி தங்க கட்டிகளாக மாறிக்கிட்டு இருக்கு என்பது இன்னைக்கு இந்தியா சென்னையிலும் பார்க்குறீங்கன்னு சொன்னால் பெரிய தொழிற்சாலை மாதிரியாக இன்றைக்கு இந்த நகை கடைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிற்சாலைகள் தான் பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ அதை விட பெரிய பிரம்மாண்டமாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே ஏதோ நடக்குது அப்படின்னு பொதுமக்கள் பொதுவாக பேசுகிறாங்க. அது மாதிரி ஃபாரின் கரன்சி, அதுவும் அமெரிக்கன் டாலர், அங்கே வந்து $100 தான் அதிகமானது. அதை வந்து அவ்வளோ ஈஸியாக ரத்து செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த கருப்பு பணம் என்பது அதில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் கை வைக்காமல் கொஞ்சம் இந்த பகுதியாக இருக்கக்கூடிய இந்த ரொக்கமாக இருக்கக்கூடியது மட்டும் இன்னைக்கு பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட அது பெரிய பதுக்கல் வைத்திருக்கவங்கெல்லாம் இதுக்குள்ளே வரவே மாட்டாங்க. அவங்க நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. சாதாரணமாக
ஒரு வழக்கறிஞரோ அல்லது ஒரு டாக்டரோ வேறு ஏதோ சுய தொழில் புரிபவர்களோ சின்ன வியாபாரம் பண்ணுறவங்க ஒரு டீ கடை வைக்கிறாங்க, ஒருத்தர் 4 மாடு வச்சுருக்கிறாரு கிராமத்தில், ஒரு 2 மாடு விற்கிறாரு அப்படின்னா அதுவே இன்றைக்கி 40,000 50,000த்துக்கெல்லாம் அப்போ 1 லட்சம் வச்சுருப்பார். அவர் போய் வரி கட்ட போகிறாரா? அப்போ இனி அந்த 1 லட்சம் ரூபாயை அவர் 500 ரூபா நோட்டை வச்சுருக்கிறாரு, வங்கிக்கு வராருன்னு சொன்னால் கருப்பு பணத்தை பிடித்து விட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க. இதெல்லாம் வேடிக்கை. நிறைய பணம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நேற்றுக்கு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் 2 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக்கு இந்த 3 நாட்களில் வந்து செலுத்தியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த 3 லட்சம் கோடியும் வந்து கருப்பு பணமும் இல்லை, அல்லது ஒரே ஒரு ஆள் கட்டினது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி பொதுமக்கள் வங்கிக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு ரிசர்வ் வங்கி ஒரு இதில் புள்ளிவிவரம் சொல்கிறாங்க. அப்போ 20-30 கோடி மக்கள் வந்து கட்டின பணம் தான் இந்த 2 லட்சம் கோடி. அது அவங்க சொந்த பணம் தான். அது சில பேர் வரி கட்டாமல் வச்சுருக்கலாம், சில பேர் வந்து வரி கட்டுவதற்காக ஏற்கனவே அறிவிப்பு செய்திருந்து ரொக்கமாக வீட்டில் வச்சுருக்கலாம். அதனால் இது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு தம்பட்டம் அடித்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இதில் ஒன்றும் பெரிய திட்டம் இல்லை. கண்டிப்பாக சார். நம்ம ஆரம்பத்தில் பேசும்போதே நான் சொல்லியிருந்தோம், ஒன்று இந்த மாதிரி கருப்பு பணம், அதுக்கப்புறம் இந்த ஃபேக் கள்ள நோட்டுகள், டெரரிசம் அப்படின்னு நிறைய சொன்னேன். இப்போ இந்த கள்ள நோட்டு புழக்கத்தில் இருக்குது, அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு நடவடிக்கை மூலமாக எந்த அளவுக்கு நம்ம வந்து கள்ள நோட்டுகளை மார்க்கெட்லேருந்து தவிர்த்துருக்கோம்? இல்லை, அதான் கள்ள நோட்டு ஒரு பிரச்சனை தான். போலி நோட்டுகள் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுவும் பொதுமக்களுக்கு எது நல்ல நோட்டு கள்ள நோட்டு சில நேரத்தில் வேடிக்கையாக சொல்கிறாங்க, அரசாங்கத்துடைய ரூபாய் தாள்களை விட அது இன்னும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து அண்டைய நாடுகள் பாகிஸ்தான், நேபாள் மூலமாகலாம் இந்தியாவில் வந்துக்கிட்டே இருக்குன்று பல தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அரசாங்கத்துக்கு தெரியும். அங்கே வந்து அவங்க அதை தடை செய்யணும். அதை வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கு பிறகு இதோட கலக்க விட்டுட்டு நல்ல ரத்தத்தையும் கெட்ட ரத்தத்தையும் கலக்க விட்டுட்டு அப்புறம் நான் கெட்ட ரத்தத்தை எடுக்கிறேன்னு சொல்லி நல்ல ரத்தத்தை எடுக்கணும், கேன்சர் ஆப்ரேஷன் 50 நாள் தானே, வலியை தாங்கிங்க, இதெல்லாம் தேவையில்லாதது. ஊற்றுக்கண் அதுதான். கருப்பு பணமா லஞ்சமா வரி ஏய்ப்பா, அந்த ஊற்றுக்கண் எங்கே ஆரம்ப ஃபவுண்டன் அங்கே பிடிக்கணும். அப்போ அந்த போலி நோட்டு எங்கேருந்து வருது அதை பிடிக்கணும். அதை விட்டுட்டு வந்து போலி நோட்டை இப்போ எடுக்கிறதுக்காக இப்போ சட்டத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனால் ஒரு உண்மையை தவறு செய்தவன் தப்பித்து கொண்டாலும் பரவாயில்லை, ஆனால் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் 100க்கு 2 பேரோ 3 பேரோ கருப்பு பணம் வச்சுருக்கலாம், போலி நோட்டு வச்சுருக்கலாம். 97-98 பேர் நிரபராதிகள், சாமானிய மக்கள். அவர்களை தண்டிப்பதற்கு ஒரு நியாயமே கிடையாது. அப்போ அவங்களை எப்படி பிடிக்கணும், அதற்கான திட்டமிட்டு இருக்கணும். அதனால் இவங்க நோக்கத்திற்கும் இவங்க திட்டத்திற்கும் இந்த செயல்பாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே அதற்கான ஒரு திட்டமிடல் பண்ணி இந்த செயல்பாட்டை பண்ணியிருக்கணும். அதுவும் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் 1000 ரூபாய் இப்போ ரத்து செய்திருக்கிறாங்க. அது சாமானிய ஒரு ரூபாய் தாளாக ஆயிடுச்சு. ஒரு 30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படின்னு சொன்னால் 100 ரூபாய் நோட்டை சினிமாவில் சில பேர் நாகேஷ் ஒரு சினிமாவில் வந்து ஒரு அந்த கஜானாவை திறந்து பேங்கில் திறந்து கொள்ளையடிக்கிறது, 100 ரூபா நோட்டுன்னு எடுப்பார். 100 ரூபா நோட்டு ஒரு பெரிய நோட்டாக இருந்தது. நானும் வங்கியில் வேலை செஞ்சுருக்கிறேன். அன்றைக்கி 1000 ரூபாய் நோட்டு என்பது ஒரு சில எண்ணிக்கையில் வரும். அதை வந்து நாங்கள் வந்து ஒரு ரிஜிஸ்டரில் அந்த நம்பர், யார் கட்டினாங்க, அட்ரஸ்ஸு அதெல்லாம் எழுதி வச்சு ரொம்ப இப்போல்லாம் 100 சேர்ந்தால் ஒரு பேக்கெட்டு போடுறோம். அன்றைக்கி 100 சேராது, 10, 8 ஒரு கிளைகளில் 2, 3 அவ்வளோதான் இருக்கும். 1000 ரூபாய். இன்றைக்கி வந்து 1000 ரூபாய் என்பது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மடித்து வச்சுட்டு இருக்கிறாங்க. சாதாரண நோட்டு. இது நீங்கள் 78 கூட அவங்க தடை செஞ்சது அன்றைக்கு 1000, 5000, 10000. அப்போ 78 1000 ரூபாய் என்பது உயர்ந்த மதிப்புள்ளது. இன்றைக்கி வந்து சாதாரணமானது. அப்போது இவங்க வந்து இந்த பணத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் உடனே ஆட்சிக்கு வந்த உடனேயே 10,000, 20,000 ரூபாய் தாள்களை இவங்க வந்து அதை கொண்டு வந்திருந்தாக்கா இந்த பெரிய கருப்பு பணமாக வைத்திருப்பவர்கள் அது ரொம்ப சாதாரணமான ஒரு இதில் அதை வந்து அதை மாதிரி மாற்றிருப்பாங்க. இந்த 500 அப்படியே இருக்கும். அதை மாத்திரம் தடை செய்திருந்தால் அது அந்த கெட்ட ரத்தத்தை பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பிடிச்சிருக்கலாம். சாதாரண மக்கள் உபயோகிக்கக்கூடிய இந்த 500, 1000 தடை பண்ணி விட்டு அது எல்லாரும் வங்கிக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லி இது அப்படியே பண்ணால் இப்போ அவங்களே வந்து ஒரு 20 கோடி 25 கோடி பொதுமக்கள் வந்து கட்டியிருக்கிறாங்கன்றாங்க. இன்னும் டிசம்பர் வரைக்கும் இருக்குது. ஸோ 50-60 கோடி மக்கள் அவங்க ஏன்னா சாதாரண பணத்தை வந்து கட்டியாகணும். அப்போ இது அத்தனையுமே கருப்பு பணமா என்று பார்க்கறதுக்கு மோடிக்கு இன்னும் ஒரு 10 முறை வந்து ஒரு மறுபிறவி எடுத்தாலும் கூட இந்தியாவில் அந்த மாதிரி நம்மளால் கணக்கே பார்க்க முடியாது. அதனால் இதை வந்து தும்ப விட்டு வாழை பிடிக்கிறது,
புலியை பிடினா எலியை பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா சார். இன்னொன்று வந்து இந்த டெரரிஸ்ட் தீவிரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த மாதிரி இவங்க மூலமாக தான் வந்து 500,000 ரூபாய் நோட்டுகள் ரொம்ப வந்துருச்சு அப்படின்றாங்க. இது கட்டுப்படுத்தினா நம்ம தீவிரவாதத்தை முறியடிக்க முடியுன்றாங்க. இது சரியான ஒரு நடவடிக்கை இல்லை, அது ஒரு வாதத்திற்கு வந்து சரியானது என்று சொல்லலாம். தீவிரவாதம் என்பதே அதை வந்து இந்த ரூபாய் போலி நோட்டை கட்டுப்படுத்துவதனால் தீவிரவாதத்தை பண்ண முடியுமா? அவங்க எப்படி இதை மாதிரி வச்சுருக்கிறாங்க, அதே மாதிரியாக இன்னைக்கு உரிமம் இல்லாத லைசன்ஸ் இல்லாத ஆயுதங்கள் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் தீவிரவாதிகள். அது மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. சில நாடுகள், அமெரிக்கா உட்பட நாடுகள் இந்த தீவிரவாதிகளுக்கெல்லாம் இந்த ஆயுதங்களெல்லாம் இன்றைக்கி விற்பனை செய்கிறாங்கன்றலாம் பத்திரிகையில் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இது ஒரு சின்ன பகுதி தான். அதை வந்து இன்றைக்கி தடை செய்வதனால தீவிரவாதத்தை நாங்கள் பிடிச்சிட முடியும், குறைக்க முடியும் என்பது தவறான வாதம். காரணம், அவர்கிட்ட ஏற்கனவே போலி நோட்டு மட்டுமல்ல பல ஆயுதங்கள் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போது அதான் சொல்லணும், இதெல்லாம் ஏதோ ஒரு குறுக்கு வழியில் எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறாங்களா என்று குற்றச்சாட்டுகள் எழக்கூடிய அளவுக்கு இந்த திட்டங்கள் இருக்குது. எண்ணம் கரெக்டு. யாரா தீவிரவாதத்தை குறைக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, கருப்பு பணத்தை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, போலி நோட்டை அகற்ற வேண்டும்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதன் மூலமாக முடியுமா? அதுவும் இந்த 500,000 என்பது இந்தியாவில் சாதாரண புழக்கத்தில் இருக்கக்கூடியதை இப்படி திடீரென்று திட்டமிட்டு இருக்கணும். இப்போ ரிசர்வ் வங்கியிலிருந்து இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை நாங்கள் 500 நோட்டு கொடுத்துருவோம், 1000 கொடுத்துருவோம், 1000 இல்லை 2000 நோட்டு கொடுப்போம், 100 ரூபா நோட்டு கொடுப்போன்ட்டு. ஏற்கனவே 2-3 ஆண்டுகளாக ரிசர்வ் வங்கி அவங்க இன்றைக்கு எவ்வளவு 100 ரூபாய் நோட்டு வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விட குறைவாக தான் அந்த ப்ரெஸ்ஸில் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு. ஏற்கனவே தட்டுப்பாடு இருக்குது. ரெண்டாவது, இந்தியாவில் வந்து எல்லாருமே அமெரிக்கா மேலை நாடுகள் மாதிரி பர்ஸில் போட்டு பணத்தை வைக்கிறது இல்லை. புடவையில் சுருட்டி வைக்கிறாங்க, வேஷ்டியில் சுருட்டி வைக்கிறாங்க, மடித்து வச்சுருக்கிறாங்க. அதனால் அது வந்து சாயில்டு நோட் அப்படின்னு சொல்கிறோம். சுலபத்தில் அது அழுக்காகி புழக்கத்துக்கு உதவாத நோட் ஆகிடுது. நான் இஷ்யூயபிள் அப்படின்னு நாங்கள் வந்து அது ரிசர்வ் வங்கியில் அதை கொடுத்துட்றோம். அதுக்கு பிறகு அதை கண்டம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போது 100 ரூபா நோட்டு இல்லைன்னு சொல்லி ரிசர்வ் வங்கியில் அந்த அழுக்கு நோட்டை கொடுக்குறாங்க. அந்த அழுக்கு நோட்டை வைத்து கொண்டு தான் இப்போ நடத்தணும் அப்படின்னா அப்போ இதை வந்து திட்டமிடலைன்னு தெரியுது. இப்போ 2000 ரூபாய் நோட்டு 6 மாதத்துக்கு முன்பாக திட்டமிட்டிருக்கிறாங்கன்னு தெரியுது. அப்போ ஏதோ ஒரு எண்ணம் இருந்திருக்கின்றது. அப்போ அது மாதிரி 100 ரூபா நோட்டு எவ்வளவு அதிகமாக நம்மக்கிட்ட இருக்குது, அது இன்னும் அதிகமாக தேவைப்படுமே. அதே மாதிரி 500 ரூபாய் நோட்டு புதிய நோட்டு பண்ணணுமா, முன்னாடியே பண்ணி விட்டு அதுக்கு பிறகு இதை பண்ணியிருந்தாங்க, பழைய நோட்டுகள் செல்லாது அப்படின்னு சொன்னால் பிடிக்க முடியும். திடீர்னு ஒரு பிரேக் போட்ட மாதிரி சடன் பிரேக்கு, அது வந்து பண்ணிருக்கக்கூடாது. சிக்கல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்கும்போது இப்போ எந்த காரணத்தினால இந்த ஒரு திடீர் முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்குறீங்க? அதாவது 2.5 ஆண்டு ஆட்சி முடிஞ்சு போச்சு, தேர்தல் வரப்போகுது, மாநிலங்களை வருது, அதுக்கு பிறகு நாட்டிலேயே பாராளுமன்றத்துக்கு வரும். அதை வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க அறிவித்தாங்க. நாங்கள் வந்து கருப்பு பணத்தை பிடிப்போம், அதை வந்து வாங்கி ஒவ்வொரு குடிமகன்களுடைய கணக்கிலும் 15 லட்சம் ரூபா கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எல்லோரும் கேட்குறாங்க இப்போது. அப்போது தேர்தல் வர 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 அந்த நெருக்கடி வருது. அப்போ அதை பற்றி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு அதிரடி நடவடிக்கை இப்போ ஒன்று மக்கள் விரும்புகிறாங்க. சினிமாவில் கூட பார்க்குறோம், ஹீரோஸ்லாம் ஒரு 100 பேர் 50 பேர் அடித்தால் கூட அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அந்த மாதிரி ஒரு தைரியமாக இவர் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வரும்னு நினைக்கிறான். தைரியமாக பண்ணலாம், ஆனால் சரியாகவும் பண்ண வேண்டும். எல்லாத்தையும் முடிவு எடுக்கிறாரு. பாகிஸ்தான் மீது நான் போர் தொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அது எல்லோரும் ரொம்ப பெரிய வீரர் தீரன்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானோட நம்ம ஒரு குண்டு போட்டு அவன் சும்மா இருப்பானா? நம்மளோட இன்னும் அதிகமாக அணு ஆயுதங்களை வச்சுருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஈஸியாக நம்ம இது மாதிரி பேச முடியாது அரசியலில். இவங்க ஆனால் தான் இந்த ஒரு விளம்பரத்துக்காக, ஒரு அரசியலுக்காக ஒரு குறுக்கு வழியில் சுலபமாக இதெல்லாம் பண்ண அது இப்போ நெருக்கடி. இதை கருப்பு பணத்தை பற்றி அவங்க பேசி ஆகணும். ஆனால் இதில் வந்து வெளிநாட்டு கணக்கில் இருக்குது, அந்த பட்டியலை போட்டிருக்கலாம், கருப்பு பண பட்டியல் போட்டிருக்கலாம், லஞ்ச ஒழிப்பை பற்றி பேசியிருக்கலாம், லஞ்ச ஒழிப்பு சட்டங்கள் இருக்குது இன்னும் தீவிரமாக்கியிருக்கலாம். இந்த வரி வாங்குவதில் இருக்கக்கூடிய என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது அந்த சட்டத்தை, அதெல்லாம் இன்னும் பண்ணலாம். நான் இன்னும் கொண்டு வருவேன், இன்னும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இது வந்து ஏதோ மூர் மார்க்கெட்டில் வந்து இதுக்கு 2 கீரி சண்டை விடுற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாரு. இது ஒன்றும் பெரிய அளவுக்கு கருப்பு பணத்தை பொருளாதாரத்திலேருந்து அகற்ற உதவாது என்பது தான் நான் ரொம்ப நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ நீங்களே சொன்னீங்க, முதல்ல இந்த எலெக்ஷன் டைமில் வரும்போது மேனிஃபெஸ்டோவில் அவங்க சொன்ன விஷயங்கள், இதெல்லாம் கருப்பு பணம் கிடச்சிதுன்னா நம்ம பைசா எல்லாரோட வங்கி அக்கௌண்ட்லேயும் இதை போடுவோம், அதுக்காக தான் எல்லாரையுமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க நிறைய பேஜ். இப்போ இப்படிப்பட்ட ஒரு முடிவு மூலமாக அந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா?
இல்லை நிச்சயமாக முடியாது. அடுத்த தேர்தலும் வரும், அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா மக்கள் கையில் இருக்குது. ஆனால் இது கருப்பு பணத்தையும் ஒழிக்க முடியாது, இந்த 15 லட்சமும் வராது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், எல்லாரும் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். அது அப்படி ஒன்றுமே கிடையாது. கருப்பு பணம் என்பது வரி ஏய்ப்பு. அப்போ யாருமே வரியை ஏற்கக்கூடாது. எனக்கு வரக்கூடிய முழு வருமானத்தையும் அரசுக்கு தெரிவித்து அதுக்கு வரி செலுத்த வேண்டும். அது ஆனால் அது மக்கள் வந்து அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், யார் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க? ஒரு பெண்கள் வந்து ஒரு நடிகை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆண்கள் வந்து ஹீரோ மாதிரி இருக்கணும். அவங்கெல்லாம் அது மாதிரி அரசியல் எப்படி இருக்கோ அது மாதிரி மக்கள் நினைப்பாங்க. அவனே இந்த மாதிரியாக ஏமாத்துறான், நம்ம ஏன் சின்ன ஏமாற்றக்கூடாது? பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் அதெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு எல்லாமே தெரியுது, நாம ஏமாற்றக்கூடாது. அப்போ மேலேந்து கீழே வரணும். சாதாரண மக்கள் நீங்கள் ஒத்துழைங்கன்னு சொன்னாலும் அது வந்து சரியாக ஒத்துழைக்க ஒரு மனசு வராது. ரெண்டாவது, நீ பணம் தான் வந்து ஒரு முக்கியம் அப்படின்னு இந்த உலக மையத்தில் அது அடிப்படை. மனித முகம் இல்லாத, அதனால தான் அவங்க சொல்ல மனித முகத்துடைய உலக பொருளாதாரம் புதிய கொள்கை அப்படிங்க. அப்போது மனித முகம் இல்லாத அது இருக்குது, அதனால தான் மனித முகத்தோட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மனிதத்தன்மை இல்லாத பணம்தான் லாபம்தான் அப்படின்ற காரணத்தினால அவங்க அப்படி போகும்போது சாதாரண மக்களும் கூட ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், ஒரு மனசு குத்தாத அளவுக்கு சரி நான் ஒரு வரி செலுத்தாத 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணமே அவங்க தான், அரசியல் பெரிய முதலாளிகள். அங்கே கட்டுப்படுத்தினா இங்கெல்லாம் சரியாயிடும். வரி அப்படின்னு சொன்னாலே இந்தியாவில் இந்த நேர்முக வரி குறைவாக இருக்குது, மறைமுக வரி அதிகமாக இருக்குது. மறைமுகமான வரி அப்படின்னு சொன்னால் சாதாரண மக்கள் உப்பு வாங்குவதிலிருந்து மிளகா வரி செலுத்திக்கிட்டு இருக்கிறோம், அது சாதாரண மக்களுக்கு. ஆனால் நேர்முக வரி தான் ப்ரொக்ரெசிவ் பாலிசியாக இருக்கணும், மேலே போக 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 அதிகமாக இருக்கணும். 30% தான் இன்றைக்கி அதிகம். இன்றைக்கி கம்பெனி டேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் கூட குறைச்சிட்டாங்க, 25ங்கிறாங்க. அப்போ 10லேருந்து 30க்குள்ளே தானா வருமானம், 2.5 லட்சத்துலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கும் அதே 25-30%. பெரிய டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 20-30 லட்சம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு 1 லட்சம் 2 லட்சம் என்பது சாதாரணமான வருமானமாக இருக்கும்போது அவர்களுக்கும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பவர்களுக்கும் ஒரே வரியா? அப்போ அந்த வரி அதை வந்து அந்த கொள்கையை மாற்றிக்கணும். நேர்முக வரி நிறைய வரணும், அது வந்து கீழ்மட்டத்தில் மேலே போக போக அதிகமாக வேண்டும். மறைமுக வரியை குறைத்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வருமானத்தில் இதை கட்டுவதற்கு அவங்க தயங்கவே மாட்டாங்க. இப்போது வரி ஏய்ப்பு மட்டுமல்ல, வரியை கட்டுவதிலையும் சுணக்கம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சாதாரண ஆட்கள் வந்து எல்லாம் ஊழியர்கள் தொழிலாளர்கள்லாம் அட்சோர்ஸ் பிடிச்சிடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அது கிடையாது. அப்போ அதை எப்படி பிடிக்கணும்? அப்படி பல முனைகளிலிருந்து இதை வந்து அணுக வேண்டிய பிரச்சனையை ஏதோ ஒரு பணத்தை நாங்கள் இன்றைக்கி முடக்கிட்டோம். ஆனால் மக்கள் பார்க்குறோம், 4 நாட்களாக அவதிப்படுவதை பார்க்குறோம். வங்கியிலே நாங்கள் இருக்கிறோம், சில ஊழியர்கள்லாம் வேலையை ராஜினாமா பண்ணிடுறோம். பெண்கள் இரவு 10-11 மணி வரைக்கும் வேலை வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிறாங்க. இது மாதிரி முடியாது அப்படின்ட்டு. மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்குது. மக்களுக்கு சேவை செய்யும்போது திருப்தி கிடைக்கிறது. அதுவும் ஒரு பதட்டத்தோடு வராங்க, வயதானவர்கள் வராங்க, பெண்கள் வராங்க, படிக்காதவங்க வராங்க, உதவி பண்ணுறோம். ஆனால் எப்படி இவ்வளவு அவங்களே சொல்கிறாங்க 20 கோடி மக்கள் வந்திருக்கு, 4 நாட்களில் 20 கோடி பேருக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா பெரிய விஷயம். இன்னும் 30ஆம் தேதி டிசம்பர் வரைக்கும் இருக்குது. வலிக்கும் பொறுத்துங்க அப்படின்னு. யாருக்கு வலி? இந்திய பொருளாதாரத்திற்கே ஒரு வலி அப்படின்னு பார்க்குறோம். திட்டமே இடலை. ரிசர்வ் வங்கி ஏடிஎம் 2,20,000 ஏடிஎம் இருக்குது, அதில் பாதி இயங்காது. காரணம் ஒன்று, அதில் 100 ரூபா நோட்டு மட்டுமே இப்போ போடக்கூடிய வசதி இருக்கின்றது. பழைய 500 ரூபாயை போட முடியாது, பழைய 1000 ரூபாய் போட முடியாது. புதிய 2000 ரூபாய் போட வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக ஒரு ட்ரே தனியாக வைக்கணும். புதிய 500 ரூபாய் நோட்டு இன்னும் வரலை, அது வந்தாலும் அது வந்து வேறு சைஸ், அதை வைப்பதற்கு இன்னொரு ட்ரே வேணும். அப்போ இன்றைக்கி 100 ரூபா நோட்டு மட்டுமே வைக்க முடியுது. 100 ரூபா நோட்டு வைப்பது மட்டுமல்ல, அதில் சாஃப்ட்வேர் எல்லாம் மாற்றணும் இன்றைக்கி. அப்போ அதெல்லாம் மாற்றாமல் இன்றைக்கி பொம்மை மாதிரியாக இருக்குது. சில இடங்கள் 100 ரூபா நோட்டு போடுறாங்க, ஒருத்தருக்கு 2000 வேணும்னு சொன்னால் 20 100 ரூபா நோட்டு வந்துடுது. அப்போ அவ்வளோதான், உடனே 1 ஹவரில் தீர்ந்துடுது. திருப்பி அதை எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நவராத்திரி கோலு பொம்மை மாதிரி எல்லாத்துலேயும் அழகாக அது போட்டு வச்சிட்ருக்கு. அங்கே இருக்கிற அந்த அவுட் சோர்ஸ்டு ஏடிஎம் செக்யூரிட்டி கார்டு தூங்கிட்டு இருக்கிறார். அது இன்னும் இப்போ வந்து 2 நாள்னு சொன்னாங்க. அன்றைக்கி மோடி அவர்கள் சொன்னது 2 நாளில், 1 நாள் வங்கி சரியாயிடும், 2 நாள் ஏடிஎம் சரியாயிடும். ஆனால் இப்போ சொல்கிறாங்க 2 நாளாக 3 வாரம் ஆகும்னு சொல்லி. ஆனால் நிச்சயமாக அது 4, 5, 6 வாரங்களுக்கு மேலே ஆகும் தான் நினைக்கிறோம். ஏன்னா
ஒரு 35,000 40,000 ஏடிஎம் மையங்கள் கிராமப்புறங்களில் இருக்குது. அதெல்லாம் இனி போய் பழுது பார்த்து அதெல்லாம் மாற்றுவதற்கு இன்ஜினியர் வேணும், கம்பெனி வேணும், ரிசர்வ் வங்கி அந்த பேமெண்ட் இவங்க இருக்கிறாங்க, அதோடைய எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அதை மாற்றின பிறகு தான் அதை உபயோகிக்க முடியும். அப்போ ஏடிஎம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வங்கியில் ஊழியர்களை குறைச்சிட்டாங்க. நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பணம் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம், இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் ரத்து செஞ்சிட்டோம், ஏடிஎம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சார்ஜ் கிடையாது, பேங்க்குள்ளே வந்தால் சார்ஜ் கிடையாது. ஆனால் இவ்வளோ நாளாக ஆட்களை குறைச்சி ஏடிஎம் வச்சு ஏடிஎம்முக்கு போங்க, எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு 70 கோடி டெபிட் கார்டு கொடுத்துருக்குறோம். கிரெடிட் கார்டு 2.5 கோடி தான் இருக்குது, 70 கோடி. அது உலகத்திலேயே 70 கோடி டெபிட் கார்டு இருக்கக்கூடிய நாடு இந்தியா தான். அப்போ எல்லாரும் கொடுத்துட்டு அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ண முடியாது, ஏடிஎம்மில் போய் வாங்க முடியாது, வழக்கத்தை உண்டு பண்ணிட்டாங்க. 1000 ரூபா 500 ரூபாய் 100 ரூபாய் நோட்டு கூட ஏடிஎம்மில் போய் வாங்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அதை முடக்கி விட்டு எல்லாம் வங்கிக்குள்ளே வந்து வங்கிக்குள்ளே திணறாங்க. ஏன்னா இப்போ வங்கியில் லாபம் ஏற்பட வேண்டும், வராக்கடன் காரணமாக லாபம் குறையுது. எப்படிலாம் லாபத்தை பண்ணலாம்? ஆட்களை குறைக்கலாம், ஊதியத்தை அதிகப்படுத்தாமல் இருக்கலாம், வங்கியுடைய கிளையுடைய வாடகையை குறைப்பதற்காக 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தது இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துருச்சு. அழகாக வச்சுருக்கிறாங்க, ஆனால் உள்ளே போகலாம் வரலாம். இப்போ ஒரு 100 பேர் போய் மூச்சு திணறி நிறைய பேர் மயக்கம் போட்டுட்டாங்கன்றாங்க. அப்போது அதான் இதெல்லாம் ஒரு திட்டமிடாமல் சரியான அளவுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தாமல் சாதாரண மக்கள் உபயோகிக்கக்கூடிய 500 1000 இன்னைக்கு ரத்து செய்திருப்பது ஒரு தவறான முடிவு அப்படின்னு தான் பார்க்கலாம். இதனால் மக்களுக்கு ரொம்ப பிரச்சனை தான். கண்டிப்பாக சார். இப்போ இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் கூட எல்லாரும் கையில் வச்சுட்டு இப்போ பப்ளிக் வெளியில் நம்ம பேசுகிறதே பார்க்குறோம். வங்கி ஊழியர்கள் ஆள் குறைப்பு பண்ணதுனால ஏடிஎம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இப்போ ஆட்கள் நிறைய இல்லைனால வங்கிக்குள்ளே போனாலும் அவங்களால சரியான முறையில் எல்லாருக்கும் சரி பண்ண முடியல. இருந்தாலும் ரூபாய் நோட்டுகளும் 2000 ரூபாய்னா அதை வச்சுட்டு ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு தேவைன்னு போகும்போது 2000 ரூபாய் கொடுத்தா அதை வெளியில் மாற்றவும் முடியல. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற பொருளாதார நிலை எப்படி இருக்குது சார்? வாங்கும் சக்தி குறையுதுன்னு பார்க்குறோம். வங்கிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பொருளாதாரம் எப்படி இருக்குது? வங்கி சேமிப்பு அதிகமாக இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழலில் பப்ளிக் இருக்கிறாங்கன்ற அந்த கருத்தும் இப்போ அதிகமாக வெளியில் இருக்கு இல்லைங்களா? இல்லை, வங்கியிலேயே எங்கள் அனுபவம் வந்து பொருளாதாரம் நல்ல முறையில் இல்லை என்பது தான். பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் டிமாண்ட் அதிகமாக இருக்கணும், மக்களுக்கு தேவை அதிகமாகும். தேவை அதிகமாகும்போது உற்பத்தி அதிகமாகும். உற்பத்தி அதிகமாகாது. அது உற்பத்தி செய்வதற்காக முதலாளிகள் தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள் வங்கி கடனுக்கு வருவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்கியில் கடன் வாங்குவது குறைந்து விட்டது என்று அரசாங்கம் சொல்கிறாங்க. எப்படியாவது டிமாண்டை இன்னும் இது பண்ணணும், பேங்க்குக்கு லோனுக்கு கடன் வாங்குவதற்கு திறனை அப்படின்னு சொன்னால் கடன் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வட்டி மட்டும் காரணம் இல்லை, டிமாண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. டிமாண்ட் இல்லாத காரணம் மக்களிடம் வாங்கும் சக்தி இல்லை. வாங்கும் சக்தி இல்லாதது காரணம் அவங்களுக்கு ஊதியம் குறைவோ அல்லது எல்லாருக்கும் வேலை கிடைக்காத காரணமாகவோ இருக்கலாம். அப்போது அவங்க வாங்கும் சக்தியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சேமிப்பு எப்படி இருக்கும்? அதனால தான் இப்போ வங்கியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் இந்த அதிகமாக டெபாசிட் பிடிப்பதற்காக நாங்கள் கேம்பெயின் போய் கூவி எல்லாரையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ வங்கியில் சேமிப்பு குறைஞ்சிருக்கு, வங்கியில் கடன் வாங்குவதும் குறையுதுன்னு சொன்னால் பொருளாதாரம் நல்லா இருக்குது. வங்கியும் பொருளாதாரமும் இணைஞ்சது, பிரிக்க முடியாத இரட்டை சகோதரர்கள். அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்குது, ஆனால் வங்கியில் டெபாசிட் அதிகமாகலை, வங்கியில் கடன் வாங்குறது குறைஞ்சிருக்குன்னு சொன்னாலே ஒன்று இது தப்பு, அல்லனா அது தப்பு. ஆனால் இது உண்மை. காரணம் இது வந்து புள்ளி வரத்தோடு வச்சுருக்கிறோம். அவர்களே வந்து சேமிப்பு அதிகப்படுத்தணும்னு சொல்கிறாங்க, அவங்களே கடன் இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பொருளாதாரம் சரியில்லை என்பதற்கு இதுதான் ஒரு கண்ணாடி. சரியா இல்லை. தொழில் வளர்ச்சி இந்தியாவுக்கு ரொம்ப அடிப்படையானது. ஆனால் அரசாங்கமே சொல்லுகிறாங்க, அதாவது இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் ஐஐபி அப்படின்னு இருக்குது. அது 3 மாதத்துக்கு ஒரு முறை அந்த புள்ளி வர சொல்கிறாங்க. அது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சி பெரிய அளவில் இல்லை. விவசாயம் ரொம்ப முக்கியமானது. 60-65% மக்கள் பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறாங்க. அந்த விவசாயத்துறையுடைய பங்களிப்பு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 30% இருந்தது, இனி 12% குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அதனால தான் அதிகமான மக்கள் குறைவானதான் பங்களிப்புன்னு சொல்லும்போது தான் அங்கே வறுமை அதிகமாக இருக்குது. அதனால தான் விவசாயிகள் தற்கொலை இல்லைன்னா பொழுதுபோக்காக தற்கொலை செய்து கொள்ள மாட்டாங்க, அழவே முடியாதுன்ற நிலைமை இருக்குது. அப்போது விவசாயத்துறையில் பிரச்சனை, தொழில் வளர்ச்சி எங்கே நம்ம காப்பாற்றுதுன்னா இந்த சேவைகள் எல்லாம் படித்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காலாம் ஆட்சி மாறி இருக்குன்னு சொன்னால் இப்போ இந்தியாவில் எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா? இல்லை இந்தியாவில் அதை நம்பி இங்கே ஒரு பொருளாதாரம் இருக்குது, சேவை பொருளாதாரம், அதுவும் பாதிக்குமா? இதெல்லாம் பார்க்கணும்.
அப்போ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்க ஒழிய ரொம்ப பிரமாதமாக இருக்குது என்று நம்ம நினைத்து கொண்டிருந்தால் நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறோம். அதை வங்கியில் இருக்கிறனால இங்கே நல்லா தெரியும். அதனால தான் அதை எதிர்த்து நாங்கள் போராடிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து நாட்டுக்கு வேலை இல்லா திண்டாட்டத்தை குறைக்காது, விலைவாசியை கட்டுப்படுத்தாது, தொழில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, சேமிப்பு அதிகமாகணும். இந்தியாவில் சேமிப்பு இருந்ததுன்னு சொன்னால் அது மூலமாக பல திட்டங்களுக்கு அரசாங்கத்துக்கு உதவலாம். அப்போ சேமிப்பே இல்லைன்னு சொன்னால் அரசாங்க திட்டங்கள் பாதிக்கும். அரசாங்கம் திட்டமிட்டு முன்னேற்ற முடியவில்லைன்னு சொன்னால் தனியார் கையில் போயிடும் பொருளாதாரம். அது இந்தியா மாதிரி ஒரு பரந்த ஒரு நாட்டுக்கு நல்லதே கிடையாது. கண்டிப்பாக சார். இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஒரு எண்ணமாகவும் இருக்கும். நீங்கள் சேமிப்பை பற்றி சொன்னீங்க. நம்ம இந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கணும்னாலும் நம்ம முன்னோர்கள், நம்ம ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் வந்து ஒரு சேவிங்ஸை பற்றின ஒரு புரிதல் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை மக்களுக்கு அதிகமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து இந்தியா மாதிரியான நாட்டுக்கு உகந்ததல்ல அப்படின்னா இந்த நிலை எப்போ மாறும்? எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பைத்தியம் எப்போ தெளியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா உலகத்திலே ஒரு பைத்தியகாரத்தனமாக ஒரு தாராள மயம், தனியார் மயம், உலக மயம், இதுதான் கொள்கை அப்படின்ட்டு ஒரு பிரமை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யார் சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே அதிகமாக வளர்ந்து அந்த வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் சொல்கிறாங்க. உலகம் வளர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வளர வேண்டும். அதுக்காக தான் அவங்களுடைய பல திட்டங்களை எல்லாம் அவங்க நிபந்தனைகளை எல்லாம் இந்த உலக பொருளாதார மையத்தின் மூலமாக வளரும் நாடுகள், வளராத நாடுகள், பின்தங்கிய நாடுகளுமே திணிக்கிறாங்க. இதனால் இங்கே இருக்கக்கூடிய செல்வ ஆதாரங்கள் அங்கே வந்து போகக்கூடிய ஒரு இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போது வறியவர்களாக இருக்கிறாங்க, வசதி படைத்தவர்கள் மேலும் வசதி படைத்தவர்கள், அது ஒன்று பார்க்குறோம். வசதி படைத்த நாடுகள் இன்னும் வசதியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும், பின்தங்கி இருக்கிற நாடுகளுக்கு இன்னும் நெருக்கடி, இதுதான் ஒரு இது வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து மாற்ற வேண்டும்னு சொன்னால் அந்தந்த நாடுகளிலே மக்கள் புரிதலோடு, ஜனநாயகம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் மக்கள் ஒரு புரிதலோடு அவங்க வந்து செயல்பட்டு போராட்டங்கள்லாம் பல ஐரோப்பிய நாடுகளில் வந்துக்கிட்டே இருக்குது. தென் அமெரிக்க நாடுகளில் வந்து பெரிய போராட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவிலே வருது. அப்போ இந்தியாவிலையும் ஆனால் ரொம்ப ஒன்று படிப்பில்லாத மக்கள் இல்லை, அவங்க அன்றாட வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும்போது பொது பிரச்சனை பற்றி நினைக்க முடியாதவளுக்கு இருக்குது. அரசியலும் கூட பல்வேறு விதமாக இன்றைக்கு நிலைமைகள் எடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் மாறி பொதுமக்களுடைய ஒரு பங்களிப்போடு எங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை வேண்டும், எங்களுக்கு தீவிரவாதம் வேண்டாம், எங்களுக்கு கருப்பு பணம் வேண்டாம், அப்படி தான் நினைக்கிறாங்க. நாங்கள் நியாயமாக இருக்கிறோம், நாணயமாக இருக்கிறோம், நல்ல நாடாக இருக்கணும், அதுதான் நினைக்கிறாங்க. அதை வந்து செயல்முறைப்படுத்துவதற்கு மக்கள்லாம் இன்னைக்கு சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அரசியலும் நல்ல முறையில் ஆரோக்கியமான அரசியல் ஆகிடும். இன்றைக்கி அரசியல் நெருக்கடியில் ஒரு அரசியல்வாதியோ ஒரு அரசியல் கட்சியோ நாணயமாக மட்டுமே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய சிக்கல் இருக்குது. அப்போ இந்த போட்டி மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இதுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணே இந்த புதிய கொள்கை தான். அது நம்ம இந்தியாவிலையும் போராட வேண்டும். மற்ற ஆசிய நாடுகள் எல்லாம் ஒரு டார்கெட். ஏன்னா இங்கே பாப்புலேஷன் அதிகம். ஒரு சின்ன ஒரு சோப்பு கட்டி இந்தியாவில் இங்கே விற்றுட்டான் அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு லாபம் வருது. ஒரு மொத்த ஐரோப்பா, இந்தியாவுடைய 15% ஜனத்தொகை ஒரு ஐரோப்பா. அப்போ ஒரு சின்ன ஒரு பொருளை இங்கே விற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அவனுக்கு லாபம். அதனால தான் நீங்கள் எவ்வளவு இன்றைக்கி அந்த விளம்பரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படியாவது விளம்பரம் செய்ய வேண்டும். சில விளம்பரத்தெல்லாம் அருவருப்பாக இருக்குது, தவறாக இருக்குது, ஆனால் அதை விற்றுட்டாங்கன்னா அவனுக்கு லாபம் வருது. அந்த மாதிரியான முறை, பொருளாதார ஒரு முறையெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இல்லாததே கிடையாது. மக்கள் இருக்கிறாங்க திறமையாக. இந்திய விவசாயியுடைய உலகத்தில் திறமையால் சொல்ல முடியுமா? தண்ணி, அவனுக்கு நீர்ப்பாசன வசதி இல்லை, வறட்சியான நிலம், அவனுக்கு சாகுபடி செய்வதற்கு முழுமையாக பணம் இல்லை. இப்போதுக்கு பிறகும் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது, சின்ன சின்ன நிலங்களில் எப்படி இந்த மாதிரி அவங்க சாகுபடி பண்ணுறாங்க. அப்போ திறமையான விவசாயிகள் இன்னும் அவனுக்கு அந்த விவசாயத்துறையை முன்னேற்றி உதவி பண்ணாங்கன்னா பெரிய புரட்சி. இந்தியாவில் புரட்சியெல்லாம் வந்திருக்கு விவசாயத்தில். வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி, இவனால் பண்ண முடியும், அதுக்கு உதவலாம். வேலை வாய்ப்பு அது வந்து ரொம்ப கஷ்டமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் பெரிய டாலர் கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைக்கல. ஏதோ ஒரு பாதுகாப்பான ஒரு வேலை வேணும். பெண்கள் ரொம்ப திறமையாக வேலை செய்வதாக எல்லாருமே பார்க்குறோம். ஆனால் பெண்கள் நசுக்கப்படுகின்றார்கள். அப்போ அவர்கள் ஒரு பாதுகாப்பான ஒரு நல்ல பணி என்று சொன்னால் இன்னும் திறமையாக செய்ய முடியும். அமெரிக்காவில் இப்போ வந்துட்டார். அடுத்த அதிபரே ஒரு சென்னையில் பிறந்த ஒரு பெண்மணி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி எங்கே போனாலும் இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஏன் இந்தியாவுக்கு அவங்களால முடியாதா?
அதே மாதிரி முடியும். அது மாதிரி செல்வ ஆதாரங்கள் இல்லாத என்ன, நதி இருக்குது, கனிமயங்கள் இருக்கின்றன, எல்லா தாது பொருள் எல்லாமே இருக்குது இந்தியாவில். அதெல்லாம் இணைச்சி பண்ணிட்டோன்னு சொன்னால் இப்படி புராதன காலத்தில் உலகத்திலேயே சிறந்த ஒரு பொருளாதாரம் இந்தியா, ஈகிப்திலிருந்து அங்கேருந்து இங்கேருந்து பூம்புகார் இதெல்லாம் நமக்கு தெரியாததா, வர முடியும். அதுதான் இந்திய கனவு. அதற்கான ஒரு பொருளாதாரத்தை நம்ம பண்ணணும் ஒழிய 500, 100 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை இன்னைக்கு தடை செய்வதனால் அது வராது. கண்டிப்பாக சார். அனைத்து இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கத்தோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இருக்கிற இப்பத்திய சூழல் இது சாமானிய மக்களை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு, இந்த ஒரு வாரமாக மக்கள் எவ்வளோ தூரம் பெரிய இன்னல்களுக்கெல்லாம் ஆளாயிருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையினால எந்த விஷயத்தெல்லாம் ஒழிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது தொடுக்கப்பட்டதோ அதை முழுமையாக சரி பண்ணுறதுக்கான சூழல் அமைஞ்சிச்சா, இல்லைன்னா அதுக்கான காரணங்கள் என்ன, ஒரு முழுமையான மாற்றம் வரணும் அப்படின்னும் போது என்னெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகள் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நமக்கு அழகு தமிழில் எடுத்துரைக்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அறிவுடையார் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், எந்த இடத்தில் தோன்றினாலும் அவர்களின் அறிவு என்பது எப்படி புடம்போட்டதாக இருக்கும், அறிவில்லாதவர்கள் கையில் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அது எப்படி பயனற்று போகும் என்று 2 காட்சிகளை தனித்தனியாக படம் பிடித்து காட்டுகிறது நம்முடைய பழம் இலக்கியமான நாலடியார். நாலடியார் முழுக்க முழுக்க ஒரு நீதி நூல்தான். ஆனாலும் அந்த நீதி நூலில் இடம்பெற்றிருக்கிற உவமைகள் மிக அருமையானவையாக, அதனை வெறும் வரட்டு இலக்கியமாக போய்விடாமல் பாதுகாக்கின்றவையாக இருக்கின்றன. எனவே இந்த 2 செய்திகளையும் மிக நல்ல உவமைகளோடு அந்த நாலடியார் எடுத்து சொல்லுகிறார். முதலில் அறிவுடையார் என்பவர்கள் எந்த இடத்திலிருந்தும் தோன்றலாம் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை அந்த பாட்டு தருகிறது. எடுத்தவுடனே அது சொல்லுகிற போது, கடல் சார்ந்தும் இந்நீர் சுரக்கும், மலை சார்ந்தும் உப்பு நீர் உவரி புறத்தலால், தத்தம் இனத்தனையர் அல்லர் மனத்தனையர் மக்கள் என்பர் என்பது அந்த பாட்டு. அந்த கடல் தன் சேர்ப்ப அந்த மன்னனே அவனை பார்த்து சொல்லுகிற போது அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது என்றால், எந்த இடத்தில் எது பிறக்கும் என்று எவராலும் உடனடியாக சொல்லிவிட முடியாது. என் சுற்றுச்சூழல் இப்படி இருக்கிறது, எனவே என்னால் முன்னேற முடியவில்லை என்று நாம் குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. எந்த இடத்திலிருந்தும் திறமை உள்ளவன் மேலே வருவான் என்பதுதான் இயற்கையின் விதி. அதற்கு 2 எடுத்துக்காட்டுகளை இந்த நாலடியார் பாடல் காட்டுகிறது. கடல் சார்ந்தும் இந்நீர் பிறக்கும், கடல் நீர் எவ்வளவு உப்பு கரிக்கும் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அதே கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊற்றிலிருந்து வருகிற நீர் இனிப்பாக இருக்கிறது. இப்போதும் நாம் பார்க்கலாம், கடற்கரைக்கு போகிற போது அந்த கடற்கரையில் கடலுக்கு பக்கத்திலேயே அங்கே ஊற்று தோண்டி அந்த தண்ணீரை எடுத்து வைத்திருப்பார்கள். அந்த தண்ணீர் அவ்வளவு சுவையான நீராக இருக்கும். அது எங்கே இருக்கிறது? கண்ணு கட்டிய தூரம் வரை பறந்து கிடக்கிற கடலுக்கு பக்கத்திலே இருக்கிறது. அவ்வளவு உப்பாக இருக்கிறது அந்த நீர். அதற்கு பக்கத்திலேயே இனிப்பாக இருக்கிறது இந்த நீர். கடல் சார்ந்தும் இந்நீர் சுரக்கும், மலை சார்ந்தும் ஈண்டு உப்பு உவரி பெறுவதால், உப்பு இருக்கிறதே அந்த உப்பு நீர் மலையிலேயும் சில நேரங்களில் கிடைக்கும். ஏன் மலையிலே உப்பு நீர் இருப்பது வியப்பாக சொல்லப்படுகிறது என்றால், மலையிலிருந்து தான் அருவிகள் கொட்டுகின்றன. அருவி நீர் பிறகு கீழே ஆறாக ஓடுகிறது. அந்த ஆற்று நீர் என்பது குடிப்பதற்கு அத்தனை இனிமையாக இருக்கிறது. அப்படி மலையிலே இருந்து அத்தனை இனிய நீர் உருவாகிறது. ஆனால் அதற்கு பக்கத்திலேயே உப்பு நீரும் இருக்கக்கூடும். எப்படி கடலுக்கு பக்கத்திலே இனிப்பு நீரோ அப்படி மலையிலே உப்பு நீரும் இருக்கக்கூடும். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், இனத்தனையர் அல்லர் மக்கள், அவர்கள் மனத்தனையர் என்பதுதான் இந்த நாலடியார் பாடல் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு நீதி. எனவே எந்த இடத்தில் ஒருவன் வாழ்கிறானோ அவனுடைய குடும்பம் சூழல் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவன் இருப்பான். இங்கே இருந்து எப்படி ஒரு அறிவாளி வருவான், அங்கே இருந்து எப்படி ஒரு முட்டாள் தோன்றி விடுவான் என்று கருதி விடாதீர்கள். இங்கிருந்தும் அறிவாளி வருவான், அங்கிருந்தும் முட்டாள் வருவான். எனவே அது மனத்தனையர், அவரவரினுடைய அறிவு சிந்தனையை பொறுத்து ஒருவன் உயர்வானே தவிர வெறுமனே அவன் வாழ்கிற இடத்தை பொறுத்து மட்டும் எல்லாம் தீர்மானம் ஆகிவிடாது.
எது தீர்மானிக்கும் என்றால் ஒருவனின் அறிவுதான் அவன் வாழ்வை தீர்மானிக்கும் என்று அறிவுடைமை என்கிற அதிகாரத்தில் இந்த பாடலை வைத்திருக்கிற அந்த நாலடியாரையும் பார்க்கிறோம். அதே நாலடியாரில் புல்லறிவாண்மை என்று இன்னொரு அதிகாரம் இருக்கிறது. அறிவுக்கு எதிரானது புல்லறிவு. புல்லறிவு என்றால் அறிவின்மை அல்லது மிக கீழான அறிவு, பயன்படாத அறிவு, கேடான அறிவு என்று பொருள். அந்த புல்லறிவுக்கு எது எடுத்துக்காட்டென்றால், தாமும் எந்த ஒன்றையும் அனுபவிப்பதில்லை, தக்கார்க்கும் நன்றாற்றார், தாமே அனுபவிப்பதும் இல்லை, தக்கார்க்கு நன்றாற்றுவதும் இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஏமம் சாரா தங்களுக்கான பாதுகாப்புக்காக நல்லவைகளை குறைந்தபட்சம் வேறு புண்ணியம் கருதி கூட அல்ல, தங்களுக்காகவாவது நன்மை கருதி அந்த பணத்தை அவர்கள் செலவிடுவதும் இல்லை. திரும்ப திரும்ப அவர்கள் என்ன செய்வார்கள், ஆக்கத்துள் தூங்கி அவத்தமே வாழ்நாளாய் போக்குவார் புல்லறிவாளர் என்று அந்த பாட்டு ஒரு அருமையான செய்தியை சொல்லும். அறிவு உடையவன் எங்கே பிறந்தாலும் மேலே வருவான் என்று சொன்ன அதே பாட்டு, அதே நாலடியார் இன்னொரு அதிகாரத்துக்கு வருகிற போது, எவ்வளவு செல்வம் கையில் இருந்தாலும் அறிவில்லாதவன் அந்த செல்வத்தினால் பயன்பெற மாட்டான். 3 செய்திகளை அது சொல்லுகிறது. தானும் பயன்பெற மாட்டான், மற்றவர்களுக்கும் பயன் தரமாட்டான், பொதுவாக நல்லவைகளை தன்னுடைய எதிர்காலத்திற்கு அல்லது மறு பிறப்பில் நம்பிக்கை உள்ளவர்கள் அதற்காகவும் கூட செய்து கொள்ள மாட்டான். என்ன செய்வான் என்றால், ஆக்கத்துள் தூங்கு, ஆக்கத்துள் தூங்கி என்று ஒரு அருமையான தொடர் இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக்கத்துள் தூங்குவது, எப்போது எல்லா வளமும் இருக்கிறதோ, எப்போது செயல்பட முடியுமோ அப்போது கூட செயல்படாமல் சோர்ந்து போய் தனித்து நின்று யாருக்கும் பயன்படாமல் எவன் அழிந்து போகிறானோ அவன் புல்லறிவாளன் என்பதற்கு அதுவே அடிப்படை. ஆக்கத்துள் தூங்கி அவத்தமே வாழ்நாளாய், அவத்தம் என்பது வீண், வீணே வாழ்நாளாக போவது இந்த புல்லறிவாளர்களுக்கு இயல்பு என்று 2 காட்சிகளை அந்த நாலடியார் நம் முன்னால் வைக்கிறது. ஒன்று அறிவாளியை பற்றியது, இன்னொன்று அறியாமையிலே சிக்கி தவிக்கிற புல்லறிவாளர்களை பற்றியது. எவன் ஒருவன் மேலே வருவான் என்றால், எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அறிவுடையவனால் மட்டும்தான் மேலே வர முடியும். அறிவில்லாதவனுக்கு நீங்கள் செல்வங்களை அள்ளி கொடுத்தாலும் அவன் ஒரு நாளும் அதனை தானும் அதனை மகிழ்ந்து அனுபவிக்கப் போவதில்லை, அடுத்தவனுக்கும் கொடுக்கப் போவதில்லை. இந்த செல்வத்தின் பயன் என்ன என்றே அவன் அறியாதவனாக இருக்கிறான். ஒருவனை அறிவாளி ஆக்காமல் அவன் கையில் எவ்வளவு செல்வத்தை நீங்கள் அள்ளி கொடுத்தாலும் அது அவனுக்கும் பிறருக்கும் பயன்படாது. எனவே செல்வத்தை கையாளுவதற்கும் கூட அறிவு தேவை. ஒருவன் பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் அறிவாளியாக இல்லை என்றால் அந்த பணத்தை எப்படி செலவழிப்பது, எதற்கு செலவழிப்பது, எந்த விதத்தில் அதனை கொண்டு போவது என்று தெரியாமல் இருப்பதை இழப்பதற்குத்தான் அது உதவுமே தவிர இருப்பதை பெருக்குவதற்கு உதவாது. அறிவாளி இருப்பதை 1ஐ 2ஆக்குவான், அறிவில்லாதவன் 8ஐ 2ஆக்குவான். இதுதான் 2 பேருக்கும் இருக்கிற வேறுபாடு. எனவே அறிவுதான் எல்லாம். நீதி என்றால் வெறுமனே போதனைகள் என்று இல்லாமல் இந்த வாழ்வியலோடு சேர்ந்து திருக்குறளை போல அந்த அளவிற்கு இல்லை என்றாலும் நாலடியாரும் மிக துல்லியமாக பல இடங்களில் வாழ்க்கைக்கான பாடங்களை நமக்கு அள்ளி தருகிறது. அதில் முக்கியமான இந்த பாடல்கள் 2ம் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. நம்மிடத்திலே அறிவு இருக்குமானால், தெளிவு இருக்குமானால், எந்த இடத்தில் இருந்தாலும் நம்மால் மேலே வந்துவிட முடியும் என்கிற நம்பிக்கை தான் இந்த பாட்டு நமக்கு தருகிற பெரிய சொத்து. எனவே சுற்றி இருப்பதையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்காமல், சுற்றுச்சூழலும் ஒரு மனிதனை ஆக்குவதற்கும் அழிப்பதற்கும் காரணமாக இருக்கும் என்றாலும் அறிவாளி அதனை மீறி வரக்கூடியவன். எவன் இந்த சுற்றுச்சூழலை மீறி வருகிறானோ அவனே அறிவாளி. எல்லா சுற்றுச்சூழலும் தனக்கு வாய்ப்பாக இருந்தும் அதனை பயன்படுத்தி கொள்ளாமல் அழிந்து போகிறவனே புல்லறிவாளன் என்று 2 காட்சிகளையும் இந்த நாலடியாரின் 2 பாடல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அறிவியல் மற்றும் அறிவியலை சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. இவற்றை நாம் கற்றிருப்பது மிகவும் அவசியம் என்பதை பற்றியும் அதை எவ்வாறு நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்க போகிறது
டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் சேல்ஸுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரெண்டும் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ஓவரால், அது கீழே வர்றது தான் சேல்ஸ், வியாபாரம். மார்க்கெட்டிங் அப்படின்னா சந்தைப்படுத்துதல். ஒரு பொருளை விற்கிறதுக்கு முன்னால் அதை பற்றிய விவரங்களை அறிந்துக்கிட்டு அதுக்கு எப்படி சந்தையில் எடுபாடு இருக்கும், வாங்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, எந்த வகையான மக்கள் வாங்குவாங்க, எந்த வகையான பொருட்கள் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளை நம்ம சந்தைப்படுத்த முடியும். இல்லைன்னா நம்ம கொண்டு வரக்கூடிய பொருட்கள் விற்கப்படாமல் போய்விடும். இந்த மார்க்கெட்டிங்கில் நிறைய வகையான மெத்தட்லாம் இருக்குது. இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் அப்படிமாங்க, நம்ம கடைக்கு அலுவலகத்துக்கு யார் வராங்களோ அவங்க மூலம் வியாபாரம் பண்ணுறது இன்பவுண்டு. அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங், நம்ம வெளியில் போய் மற்றவங்களை சந்தித்து அதை பற்றி அவங்களுக்கு இந்த பொருட்கள் மேலே ஈடுபாடு இருக்கா இல்லையா, வாங்குவாங்களா, நம்ம கஸ்டமராக ஆகுவாங்களா இல்லைங்கிறதெல்லாம் இல்லாமல் கண்டுபிடிக்கிறது அவுட்வேர்டு மார்க்கெட்டிங். அப்புறம் டோர் டு மார்க்கெட்டிங், வீடு வீடாக போய் பொருட்களை விற்கிறது. கேட்லாக் மார்க்கெட்டிங், பொருட்களை பற்றிய விவரங்களை பிரிண்ட் பண்ணி மெட்டீரியல்ஸாக கொடுத்து பண்ணுறது. இதுபோல் நிறையா வகையான மார்க்கெட்டிங் இருக்குது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. இவைகளெல்லாம் கன்வென்ஷனல் மெத்தட் அப்படிம்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மெத்தடு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம விற்கக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிறது. இது எந்த வகைக்கு வேகமாகவும் புகழையும் பெற்றிருக்குன்னு பார்த்திங்கன்னா, ரேடியோ இருந்த காலத்தில் ஒரு 50 மில்லியன் வாடிக்கையாளர்களை சந்திக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் ஆச்சாம். அதே டிவி மூலம் அதே 50 மில்லியன் வாடிக்கையாளர்களை சந்திக்கணும்னா 13 வருடங்கள் ஆச்சாம். இன்டர்நெட் வந்தது, வேகமாகிடுச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அந்த இன்டர்நெட் மூலம் அதே 50 மில்லியன் வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கு 4 வருடங்கள் ஆச்சாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு 50 மில்லியன் வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுங்கிறது ரொம்ப மிக சாதாரணம், மிக விரைவில், மின்னல் வேகத்தில்னு சொல்லலாம். ஆக இந்த மின்னல் வேக சாதனங்களை பயன்படுத்தி நம்ம மார்க்கெட் பண்ணுறப்ப நம்ம பொருட்கள் மிக விரைவாக சந்தைப்படுத்தப்படும். அதனால தான் இப்போ எல்லா நிறுவனங்களும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இறங்கியிருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு கோர்ஸ் கூட இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 1990 தான் பிரபலமானது. இன்றைக்கி அது பெரிய லெவலுக்கு வந்திருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் என்னென்னலாம் பயன்படுது? இன்டர்நெட் மூலம் பண்ணலாம், மொபைல் ஃபோன் மூலம் பண்ணலாம், பிளாகிங் மூலம் பண்ணலாம், இமெயில் மூலம் பண்ணலாம், ஸ்கைப் மூலம் பண்ணலாம், இல்லை இது எல்லாம் சேர்ந்து எல்லாத்தோடையும் சேர்ந்தும் பண்ண முடியும். ஆனால் இப்போ இமெயில் மூலம் ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா சில பேர் அதை விரும்ப மாட்டாங்க. அந்த இமெயிலை வந்து தொடவே மாட்டாங்க, டெலீட் பண்ணிவிடுவாங்க, இல்லை ஸ்பேமில் போட வச்சுருவாங்க. டிவியில் கொடுக்குற விளம்பரத்தை இன்றைக்கி டிவியில் விளம்பரம் வந்தாலே அந்த நிகழ்ச்சியை விட்டு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு தாவிடுறோம், அடுத்த சேனலுக்கு தாவிடுறோம். அதனால் அது அந்த விளம்பரம் வந்து முழுமையாக எல்லாருக்கும் போய் சேருமா, நம்ம செலவு பண்ணுற அளவுக்கு போகுமான்னா இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஆனால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால செலவு ரொம்ப கம்மி, விரைவாக போகுது, 24 மணி நேரம் நமக்கு கிடைக்கும், எப்போ வேணாலும் பண்ணலாம். இந்த கூகுள் ஆட் அப்படின்னு ஒரு ஆட் வேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த கூகுள் ஆட்வேர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வார்த்தைகளெல்லாம் நம்ம கூகுளில் போய் உள்ள நம்முடைய மெயிலை பார்க்குறப்ப அல்லது வேறு ஏதோ ஒன்று பார்க்குற பக்கத்தில் இருக்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்னாகும், நம்மளை அந்த பக்கம் இழுக்கும். ஒன்று நம்ம அந்த பொருட்களுடைய விற்கிற கடைக்கு போக சொல்லும், இல்லை அந்த பொருள் விற்கிற இணையதளத்துக்கு நம்மளை இழுத்து செல்லும். இதில் இன்னொரு வசதி என்னென்னு கேட்டிங்கன்னா, புள்ளி விவரங்களை சேகரித்த புள்ளி விவரங்களை அனலிட்டிக்கலாக பார்த்து யார் அதிகமாக அந்த பொருள் வாங்குகிறாங்க, யார் குறைச்சி வாங்குறாங்கங்கிற பார்க்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முன்னெல்லாம் நீங்கள் ஒரு கஸ்டமரை ஒரு பொருள் விற்றுட்டிங்கன்னா திரும்பி அந்த கஸ்டமரை பார்க்குறதுங்கிறது அவ்வளவு சீக்கிரமாகவோ அல்லது எளிதாகவோ பார்க்க முடியாது, நம்ம அதை ஒரு முறையாக செய்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு முறை ஒருத்தர் பொருள் வாங்கிட்டாங்கன்னா மீண்டும் மீண்டும் அவருக்கு அந்த பொருள் எப்பப்பெல்லாம் தேவைப்படும்னு நம்மளே முன்னையே அறிந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாலே போய் விற்க முடியும். உதாரணமாக 2 நாளைக்கு முன்னால் இந்த ஒரே ஆன்லைன் மார்க்கெட்டிங் அமேசானு ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, நிறைய விளம்பரங்கள்லாம் கொடுக்க ஆரம்பித்து பண்ணாங்க. நான் சில பொருட்களை உதாரணமாக ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இதெல்லாம் என்ன விலை விற்கிது, வெளியில் மார்க்கெட்டில் இருக்குது, இங்கேயும் என்ன விலை விற்கிதுங்கிறதுக்காக நான் போய் உள்ள சர்ச் தான் பண்ணேன், வாங்க கூட இல்லை.
நான் சர்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நான் என்னுடைய ஃபேஸ்புக்கில் போகிறேன். நான் பண்ணது வந்து ஒரு அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் பண்ணேன். நான் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என் ஃபேஸ்புக்கில் போகிறேன். அங்கே வந்து இந்த சைடில் வரக்கூடிய விளம்பரங்களில் இந்த பூஸ்ட்டும் ஹார்லிக்ஸும் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சர்ச்சிங் இன்டென்ஷன் என்னங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கூகுளில் இருக்கிற தகவல்கள்லாம் இங்கே அவங்களோடு இணையப்பட்ட இணையதளங்களுக்கு அனுப்பப்படுது. ஆக எனக்கு வந்து எங்கெல்லாம் போனாலும் நான் என்ன பொருளை வாங்குவேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருளை என்கிட்ட விற்க முடியும். நான் வாங்கணும்னு நினச்சிருப்பேன், ஆனால் மறந்துருப்பேன். ஆனால் இப்போ போனோடனே இதை பார்த்தோன்னே வாங்கக்கூடிய என்னை தூண்டும். இந்த மாதிரியான வசதிகள் அதிகமாக இருக்குது. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விலையும் கம்மி, எந்நேரமும் யாரை வேணாலும் ரீச் பண்ண முடியும், ரொம்ப விரைவாகவும் ரீச் பண்ண முடியும், புது புது பொருட்களை கொண்டு வர முடியும். ஆக மற்ற கன்வென்ஷனல் மெத்தடில் உள்ள மார்க்கெட்டிங்கை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நம்ம நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா எந்த ஒரு நிறுவனமும் சந்தையில் இருக்க முடியாது. சந்தையை விட்டு நம்ம சீக்கிரமாகவே வெளித்தள்ளப்பட்டு விடுவோம். மனிதர்களாகிய நாம் விலங்குகளையும் பறவைகளையும் நம் சூழலையும் அழகாக பாதுகாத்துக் கொள்வதில் மிகவும் அதிகமாக பங்கு வகிக்கின்றோம். எனவே நம் சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு அழகாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலினுடைய பாதுகாப்பு தற்சமயம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது தற்சமயம் அனைவருக்குமே தெரிந்ததாகவே இருக்கிறது. ஆனால் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற பாதிப்புகள் நம்முடைய உடலையும், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களையுமே அதிகமாக பாதிக்கின்றது. அவ்வாறு பாதிக்கப்படுகிற பொழுது அது நமக்கு பெரிய பல நோய்களை தந்து கொண்டிருக்கிறது என்பது இன்றைக்கு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் தான் தற்சமயம் நடைபெற்று கொண்டிருக்கிற ஆராய்ச்சிகள் சில தகவல்களை இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சிறப்பாகவே தருகிறது. அது என்னவென்று பார்க்கிற பொழுது, நம் உடம்பில் ஏற்படுகிற ஒவ்வொரு நோய்களுக்கும் சுற்றுச்சூழலினுடைய தன்மை முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் மனித உடம்பை எடுத்துக்கொண்டால் அல்லது விலங்கினுடைய உடம்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது தாவரங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, மரபணு என்று சொல்லப்படுகிற அந்த ஜீன் என்று சொல்கிறோமே, அந்த மரபணு எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்கிறதோ அதை பொறுத்து நம்முடைய உடல் நலமும் இருக்கிறது. அந்த மரபணுகளில் ஏற்படுகிற மாற்றங்கள் நம்முடைய உடலுக்கு பல நோய்களை தந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற எதிர்மறையான விளைவுகள். அதனால் அந்த மரபணுக்கள் எந்த அளவிற்கு ஒரு மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள். மனிதனுடைய உடம்பை பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட 1,00,000 அளவிற்கு மரபணு இருக்கிறது. ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய உடம்பில் 1,00,000 மரபணுக்கள் இருக்கிறது. ஆனால் அந்த 1,00,000 மரபணுக்களிலுமே 60 விழுக்காடு தான் அதனுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 40 விழுக்காடு அது எத்தகைய பணி இல்லாமல் அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் அதனுடைய பணியை செயல்படுத்த தயாராக இருக்கலாம் என்ற ஒரு விஞ்ஞான தகவல் நம்மளுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த 60 விழுக்காடு இன்றைக்கு பார்க்கிற பொழுது அந்த மரபணுக்கள் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அணுக்களில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அதனுடைய மாற்றங்கள். அதனால்தான் ஜெனட்டிக்கலாக சொல்கிற பொழுது, மரபியல் அணுக்கள் மூலம் பார்க்கிற பொழுது இந்த மியூட்டேஷன் என்று சொல்வார்கள். திடீரென ஏற்படுகிற ஒரு மாற்றம் அல்லது மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த மரபணுக்களுக்கு அதனுடைய குணாதிசயங்கள் அமைந்திருப்பதனுடைய காரணமாக இன்றைக்கு எந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் இருக்கிறதோ
அதனுடைய தன்மை இருக்கிறதோ அதுக்கு ஏற்றால் போல் இந்த மரபணுக்களும் தங்களுடைய பணியை மாற்றி அமைத்துக் கொள்கிற என்ற அதிர்ச்சியான தகவல் நமக்கு இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வாழ்கிற இடம், நாம் அருந்துகிற நீர், உண்கிற உணவு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் சுவாசிக்கின்ற காற்று, இது எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிற பொழுது நம் மரபணுக்கள் அதற்கு ஏற்ற நற்பணியை செய்து கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய வாழிடங்கள் சரியாக இல்லை என்றால் இந்த மரபணுக்களுடைய தன்மை மாறுவதற்குரிய இந்த குணாதிசயங்களை தரக்கூடிய காரணிகள் அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்ற அந்த செய்தியை பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு நம்முடைய வாழிடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி நமக்கு வருகிறது. இன்றைக்கு பல நோய்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது ஏதோ ஒரு குடும்பத்தில் இருந்த ஒருவருக்கு இருந்து மற்றவருக்கு வருகிறது என்று சொல்வதை விட நம்முடைய சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய மரபணுக்களுடைய மாற்றம் வருவதனால் இன்றைக்கு சர்க்கரை நோய் என்று சொல்கிறோம், அல்லது கேன்சர் என்று சொல்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் த பார்க்கின்சன் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த நோயாக இருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் மார்பு புற்றுநோய் என்று சொல்கிற அளவிற்கு இன்றைக்கு அதிகமாக வருகின்ற நோய்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது சுற்றுச்சூழலில் ஏற்பட்டிருக்கிற அந்த மாசுகளால், அந்த கெமிக்கல் என்று சொல்லப்படுகிற அது மருந்துகளாக இருக்கலாம், அல்லது நச்சுப் பொருள்களாக இருக்கலாம். அவை இத்தகைய மரபணுக்களை சென்று தாக்குவதனுடைய காரணமாக சில நேரங்களில் சில இடங்களில் வாழ்பவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கும். ஒரு இடத்தில் இருக்கிற நோய் இன்னொரு இடத்தில் இருக்காது. அல்லது சில இடங்களை பார்க்கிற பொழுது அது சில நேரங்களில் அது மாநிலமாக இருக்கலாம், அல்லது மாவட்டங்களாக இருக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட தன்மை மிகுந்த நோய்கள் உருவாவதற்கே காரணம் நீங்கள் சரியாக அங்கே சற்று உற்று பார்க்கிற பொழுது அங்கே ஏற்பட்டிருக்கிற அந்த வேதியியல் மாற்றம். ஏனென்றால் இந்த மாசுவால் ஏற்படுகிற அந்த வேதியியல் மாற்றத்தினால் சில மனிதர்கள் பல நோய்களுக்கு ஆளாகி கொண்டிருப்பதற்கே காரணம் நம்முடைய சுற்றுச்சூழலின் தன்மை சிறப்பாக இல்லை என்பதுதான் அடையாளம். அடுத்து நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இந்த பல மாசுக்கள் நம்முடைய சுற்றி இருக்கிறது. அது காற்று மாசாக இருக்கலாம், அல்லது தண்ணீரில் கலந்திருக்கிற மாசாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வானமண்டலத்தில் இருக்கிற மாசாக இருக்கலாம். ஆனால் அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் நம்முடைய உடம்பை தாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருப்பதோடு இல்லாமல் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இந்த தொடர் தாக்குதல் ஏற்படுவதனால் அந்த மரபணுக்கள் ஒரு மாற்றத்தை சந்திப்பதனுடைய விளைவாக நம் நோயாளிகளாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை நாம் தெரிந்து கொள்கிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு சுற்றுச்சூழல் இடங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதோடு இல்லாமல் அவை எப்பொழுதுமே இந்த மாசு அற்ற இடமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிற பொழுது ஏதோ நோய் வந்து விட்டது அதனால் அது மருந்து இருக்கிறதை சாப்பிட்டு குணமாய்க் கொள்ளலாம் என்பது முக்கியமல்ல. ஆனால் இந்த நோய்களை எப்படி தவிர்க்க வேண்டும் என்று நாம் பார்க்கிற பொழுது எந்த அளவிற்கு நம்முடைய சுற்றுச்சூழல் இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த நோயினுடைய தன்மை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கி ஜீன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு புது துறையே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் ஜெனட்டிக் எபிடமாலஜி என்று சொல்லப்படுகிற ஒரு புது துறையே இன்றைக்கு அறிவியலில் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறதாக இருக்கிறது. ஆனால்தான் நம்முடைய ஒவ்வொரு சுற்றுச்சூழலையும் நாம் ஏனென்றால் இயற்கையாக வருகின்ற ஒவ்வொரு பொருளை நம்பி தான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நம்ம உண்கிற உணவு கூட தினம்தோறும் இயற்கையிலிருந்து வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனுடைய தன்மையை பொறுத்து நம்முடைய இந்த மரபணுக்கள் அதனுடைய மாற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது அதனால்தான் இன்று கூட சொல்கிறார்கள், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 60 விழுக்காடு மரபணுக்கள் மட்டும் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் 40 விழுக்காடு அதனுடைய பணியை செய்ய ஆரம்ப நிலையில் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது எத்தகைய சுற்றுச்சூழல் நம்மிடம் இருக்கிறதோ அதற்கு ஏற்றால் போல் அந்த 40 விழுக்காடு மரபணுக்களும் தங்களுடைய பணியை மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது எதிர்மறையாகவோ செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நாம் தினமும் சுவாசிக்கின்ற காற்று சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும்.
தினமும் அருந்துகிற நீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை நாம் நிலைநிறுத்த வேண்டும். நாம் உண்கிற உணவு நமக்கு எப்பொழுதுமே உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி நாம் வாழ்கிற இடம் எப்பொழுதுமே ஒரு சுத்தமாக இருக்கிற பொழுது நான் சொல்கிறேன், நோயற்ற வாழ்வு அப்பொழுது நமக்கு நிலைப்படும். அல்லது நோயை சுமந்து கொண்டிருப்பவர்களாக தொடர்ந்து நோயை இந்த தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருப்போம் என்பதை புரிந்து கொள்கிற பொழுது எந்த அளவிற்கு நம்முடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிவதனால் நம்முடைய சுற்றுச்சூழலை மிகவும் சுத்தமாக வைத்துக்கொள்வோம்.